பக்கத்தவங்களை திரும்பி பார்த்து ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கிருபையும் தேவன் இதுவரைக்கும் தந்து தேவன் ஆதரித்து ஆசீர்வதித்து அவருடைய அன்புக்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு எல்லா துதி உண்டாவதாக. ஆலயத்தில் கூடி வந்தவர்கள், ஆன்லைனில் பார்க்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மாலை ஆராதனையிலேயும் சிலுவை தியான கூட்டமாகவே நடைபெறும். நம்முடைய புதிய வளாகத்தில் நேரடியாகவும் அதே நேரலையாக இங்கேயும் வேப்பம்பட்டிலேயும் நடைபெறும். வீட்டில் இருந்தவாறும் நீங்கள் இந்த ஆராதனைகளை பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று அறிவேன். வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த கூடி வரவுகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் 70 வீடுகளில் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கும்படியாக நாம் கூடி வர கர்த்தர் கிருபையாக இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இந்த 70 வீடுகளில் இதுவரைக்கும் 60 வீடுகள் வந்திருக்கு. இன்னொரு 10 பேர் நீங்கள் வருவீங்களான்னா உங்கள் வீடுகளுக்கு கூட்டங்களை நடத்த கர்த்தருடைய ஏவுதல் இருக்குமானா நீங்கள் பாஸ்டர் ஜோயல் அவர்களை பாருங்கள். அவர் பிரதர் ஜோயல் பார்த்து அவற்றை நீங்கள் உங்கள் வீட்டில் நடத்த விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் சம்மதம் தெரிவிக்கலாம். இந்த காலம் நல்ல நேரம். இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு தரும் பாக்கியங்களை நாம் பயன்படுத்தி கொள்வோம். கர்த்தர் இதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வீட்டு கூட்டங்களில் வருகிற ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஒரு விசேஷித்த அழைப்புதல் ஒன்றை நாம் குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தயவுசெய்து பிரதர் ஜோயல் அவர்களை நீங்கள் பார்த்து நீங்கள் இந்த இன்விடேஷன்ஸை வாங்கி அவர்களுக்கு உங்கள் வீட்டை தேடி வந்த மக்களை நீங்கள் கொடுத்து அழைத்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் உங்கள் பகுதியிலிருந்து ஆண்டவர் அறியாத மக்கள் நீங்கள் கூட்டங்கள் நடத்தியோ நடத்தாமலோ நீங்கள் ஒரு வேன் வைத்து நீங்கள் கூட்டு வரலாம். நிறைய பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க, என்னுடைய பகுதியில் ஆயத்தமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்க இருப்பீங்களான்னா பிரதர் ஜோயலை நீங்கள் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆண்டு அந்த வசதியும் செய்து கொடுத்து மக்களை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம் என்று கர்த்தருக்குள்ளே தீர்மானித்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் அப்படிப்பட்ட வசதிகள் வேண்டும் என்கிறவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் உங்களுடைய நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அவங்கள ஒரு முறையாக நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரணும், ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நீங்களும் என்ன பண்ணலான்னு ஜோயலை கேட்டு இந்த மாதிரி ஒரு கார்டு வாங்கிட்டு போங்க. இது சும்மா நீங்கள் தயவுசெய்து பப்ளிக்கில் நின்று கொடுக்கறதுக்காக இல்லை. இது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்களுக்கு தெரிந்தவர்கள், கண்டிப்பாக நான் அவங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறவங்க, உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஐ வாண்ட் டு இன்வைட் தெம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்க, ஒரு கூட்டத்துக்கு வாங்க. குட் ஃப்ரைடே ஈஸ்டர் சர்வீஸ்க்கு அவங்கள வரவழைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய நடத்தல் இருக்குமானால் நீங்கள் செய்யலாம். கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வர்றதுக்கு நீங்கள் விரும்புவீர்களானா நல்ல ப்ரேயர்ஃபுல்லாக கூட்டு வரணும். சும்மா ரேண்டமாக கூப்பிட்றதில்ல, நல்ல ஜெபத்தோடு அவர்களை கூட்டு வரணும். ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கேட்கணும், ரட்சிக்கப்படணும், கர்த்தருடைய அன்புக்குள்ளே வரணுன்ற வாஞ்சை உள்ளவர்கள் இந்த கார்ட்ஸை நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் தயவுசெய்து அவர்களை பர்சனலாக இன்வைட் பண்ணி அவர்களை வர வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு இருந்து வழிநடத்துவாராக. அவருக்கே துதிகன மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாவதாக. அடுத்த வாரத்திற்கான மனப்பாட வசனம் தயவுசெய்து குறித்து கொள்ளுங்க. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், இங்கிலீஷில் 2வது வசனம், லேவியராகமம் 26:6, நீதிமொழிகள் 3:4ஆம் வசனம், சங்கீதம் 3:5ஆம் வசனம். எல்லாரும் தயவுசெய்து குறித்து கொள்ளுங்க அல்லது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுங்க. அடுத்த வாரம் வரும்போது கண்டிப்பாக இந்த வசனங்களை வாசித்து மனப்பாடம் பண்ணி கொண்டு வாங்க. எழுதுங்க, எல்லாரும் எழுதுங்க. எல்லாரும் எழுதி அதை தயவுசெய்து அடுத்த வாரம் வரும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி கொண்டு வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வாரம் இந்த வசனங்கள் எல்லாத்துக்கும் ஒரே பொதுவான தலைப்பு தான், நித்திரை அப்படின்றது.
சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். தமது பிரியமானவனு கர்த்தர் நித்திரை அளிக்கிறார். தத்தளிப்பவர் இல்லாமல் நீங்கள் படுத்துக் கொள்வீர்கள். படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். நான் படுத்து நித்திரை செய்தேன். இந்த வசனம்லாம் இன்றைக்கி இப்பொழுது வாக்கு தத்தமாக யாரும் எடுத்துக்கிடாதீங்க. அதனால் இதெல்லாம் மனப்பாட வசனம். இது ராத்திரி தூங்குறதுக்கு, வீட்டில் தூங்குறதுக்கான நல்ல வசனங்கள். தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்களாம் இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அறிக்கை பண்ணுங்கள். இதே ஒரு பிரச்சனை தான். தூக்கம் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ அந்த பிரச்சனையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வசனங்கள் ரொம்ப வாக்கு தத்தமாகவும் பலன் அளிக்கிறதாகவும் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் பாட்டு விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை என்கிற பாடலை அடுத்த வாரத்திற்கான பாடலாக நீங்கள் ஆயத்தமாக படிச்சுட்டு கேட்டுட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சப்ஸ்கிரிப்ஷன், நம்முடைய மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வாரம் அடுத்த வாரத்தோடு க்ளோஸ் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும்தான் கட்டலை. பெரும்பாலானோர் எல்லாருமே சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டீங்க. கடந்த வாரத்திலிருந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது தெரியாமல் மிஸ் பண்ணவங்க, கேட்காதவங்க, கவனிக்காதவங்க, தாமதமாக வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த மாதிரி கவனிக்கலை, கேட்கலை, எனக்கு தெரியலை அப்படின்றவங்க. ஸோ அவங்கள எல்லாருக்கும் கால் பண்ணுறோம். நீங்கள் தயவு செய்து நீங்கள் இந்த கால்ஸ் அட்டன் பண்ணி நீங்கள் இந்த வாரமோ அல்லது அடுத்த வாரமோ ஆன்லைன்லேயே பே பண்ணலாம். ஆன்லைனில் முடியலை, ஆப் மூலமாக பண்ண முடியலைன்னா நேரடியாக சர்ச்சுக்கு வரும்போது வீட்டில் ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேரையும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே கொண்டு உங்களுடைய மெம்பர்ஷிப்பை உறுதி செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு ஒன்று மட்டும்தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு வாரமும் என்ன தேவையோ அந்த தேவையை கொடுக்க தேவன் இரக்கமாக நமக்கு தயவு பாராட்டுகிறார். எனக்கு அது போதும், நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் எனக்கு என்ன தேவை, கர்த்தர் அந்த தேவையை கொடுத்து வேலை நிற்காமல் நடக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமான இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்குள்ளே அந்த புதிய ஆலயத்தின் வளாகத்தில் 4 தளங்களில் டாய்லெட்ஸ் இருக்குது. அதில் 3 தளத்தை கர்த்தருக்கு சித்தமான 100% முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தரப்போகிறார். அது ரொம்ப எனக்கு சந்தோஷம். கர்த்தர் இப்படிப்பட்ட முன்னேற்றங்களை தருகிறதற்காக கர்த்தரை நான் உண்மையாகவே ஸ்தோத்திரிக்கிறேன். ஏர் கண்டிஷனர் மட்டும்தான் அவுட்டோர் யூனிட் வந்துருச்சு, இன்டோர் வர முடியாமல் ஒரு தாமதம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதுவும் தேவ சித்தம் நான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்தாலும் எனக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு அந்த நேரத்தில் காசு இல்லை. அதனால் காசும் கொடுக்கல, பொருளும் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஸோ கர்த்தர் எல்லாம் நான் இதோட சித்தத்தின்படி, திட்டத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நிறைவேற்ற ஒப்பு கொடுத்துட்டேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சீக்கிரமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எப்படியும் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளாக நம்முடைய மெயின் ஹாலில் 100% ஏர் கண்டிஷனர் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு திட்டம் பண்ணி அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார், எல்லாவற்றையும் ஜெயமாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவருக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வர வேண்டும். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். டைரி எல்லாம் கொண்டு வந்தீங்களா? டைரி கொண்டு வந்தவங்களாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஓகே, கொண்டு வந்தது நல்லது தான். இன்னைக்கு செய்தி நடக்கும்போது எழுதணும்னு இருக்கிறேன்றவங்களாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். வெரி குட். அதனால இந்த பழக்கத்துக்குள்ள எல்லாருமே வந்துருங்க. எல்லாருமே டைரியில் எழுதுகிற பழக்கத்தில் நோட்ஸ் எடுங்க. இன்றைக்கி நிறைய நோட்ஸ் எழுத வேண்டியிருக்கும். இன்றைக்கி அது போல் ஒரு சப்ஜெக்ட் தான். அதனால் எல்லாரும் கட்டாயம் நோட்ஸ் எழுதுங்க. பாஸ்டர் லைட்டாக இப்படி தூக்கம் வர மாதிரி இருக்குது பாஸ்டர், குழு குழுன்னா ஜெபம் பண்ணும் போதே வெளியே போய், எனக்கு அற்புதம் செய்கிற வரம்லாம் இல்லை, வெளியே போய் நல்ல முகத்தை கழுவிட்டு வந்துருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் பேசுகிற ஸ்டைலில் தூக்கம் வர்றது ரொம்ப இயல்பு தான். அது எனக்கே தெரியுது, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நான் இப்படி தான் போய் ஒரு பாஸ்டர் உங்களுக்கு அமைஞ்சிருக்காரு. அதனால் உங்களுக்கு ரொம்ப தாளாட்டு பாடுற மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுறது அப்படின்னா, நீங்களாக என்ன பண்ணிக்கிடுங்க, உங்களுக்கு நீங்களே சுய உதவி செய்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் போய் முகத்தெல்லாம் நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோம். வெளியே போய் கழுவ முடியல பாஸ்டர்னா பக்கத்தில் வாட்டர் பாட்டில் இருந்தால் நீங்களே கண்ணில் தண்ணி என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் போட்டு அடிச்சுக்கிடுங்க. காலைல 5 மணிக்கு சில தடவை ஒரு தூக்கம் வந்துடுது. காலைல எழுந்து ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருப்பீங்க, எனக்கு தெரியும். நிறைய பேர் ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வரீங்க. சில பேர் சொல்கிறாங்க எனக்கு காலைல 2:30 மணிக்கு எழும்புறோம் பாஸ்டர் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு எழுந்து கிளம்பி வர்றீங்க.
அது காலில் நல்லா குளிச்சுட்டு நல்லா வந்து சில்லுன்னு இந்த ஏசியில் உட்காந்தா அது பரலோகமேன் சொந்தமேன்ற மாதிரி. அதனால அந்த சோதனையெல்லாம் சகிச்சுட்டு இன்னைக்கு என்ன பண்ணணும்? வசனம் கேட்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். அதனால தான் நான் நோட்ஸ் எழுத சொல்கிறேன். நோட்ஸ் 2 விதம் உதவி செய்யுது. ஒன்று, நம்ம கேட்குற வார்த்தைகளை மனசில் பதிய வைக்கிறதுக்கு அது ரொம்ப உதவி செய்யுது. நமக்கும் ஒரு டாக்குமெண்ட்டாக மாறுது. பின்பு நம்ம தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற இடங்களில் போய் இதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்துவதற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி. 2வது, நமக்கு அப்பப்போ வருகிற தூக்க மயக்கங்களையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விழிப்பு நமக்கு இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அதனால ஆண்டவரே விழிப்போடு வசனம் கேட்க கிருபை தாங்கன்னு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் புறப்பட்டு வரப்போகிறது. அதற்கு நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தி தேவ சித்தம் வெளிப்பட நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை உயர்த்தி இன்றைக்கு என்னோடு இடைப்படுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மரமால் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மரமால் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உறவி பெற்றேன், உயிருள்ளவரை துதித்தேன். உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உறவி பெற்றேன், உயிருள்ளவரை துதித்தேன். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே, 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 ஹல்லேலூயா, செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மரமாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதித்தேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி Holy Spirit. We glorify your name. We praise your holy name. Hallelujah, கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த கால வேளையிலே எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவர் நீர். எங்களுடைய இருதயத்தின் வெறுமை உமக்கு தெரியும், எங்க தேவை உமக்கு தெரியும்.
எங்க நிலைமை உமக்கு தெரியும் ஆண்டவரே. எங்க ஆத்துமா எதற்காக ஏங்குறது நமக்கு தெரியும். எங்களுடைய கேள்விகள் உமக்கு தெரியும். எங்களுடைய பயங்கள், எங்கள் துக்கங்கள், எங்களுடைய வெறுமைகள் எல்லாம் உமக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டவரே எல்லாவற்றால் நிரப்புகிற உம்முடைய அன்பின் பிரசன்னம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. ஒவ்வொருவரும் இன்றைய காலையிலே சந்திங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுங்க. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. உம்முடைய நாமம் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த மாதத்தின் முதலாவது நாள்ல நம்ம ஆரம்பித்த செய்தியை இன்றைக்கு தொடரப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாக நாம வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவருடைய கிருபையினாலே 3 வாரங்கள் இன்றையோடு சேர்ந்து ஒரே செய்தியின் தலைப்பாய் நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை நம்மோடு பேசுகிறார். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். யாருமே துக்கப்படணும்னு விரும்புகிறது இல்லை. துக்கத்தோட வாழணும்னு யாருமே விரும்புகிறது இல்லை. நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியோடு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தத்தோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். நம்ம எதை செய்யும் போதும் துக்கம் இல்லாமல் இது முடிஞ்சிடணும், துக்கம் இல்லாமல் இது நடக்கணும், வேதனை இல்லாமல் இந்த பாதை இருக்கணும்னு விரும்பி தான் ஒவ்வொரு தீர்மானம், ஒவ்வொரு திட்டம், ஒவ்வொரு முயற்சி, ஒவ்வொரு முதலீடு எல்லாவற்றையும் அதன் அடிப்படையில் செய்கிறோம். துக்கத்தை மாத்திரம் நம்ம லைஃப்ல பார்த்துடக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் வாழ்க்கையின் நிஜம் என்னவென்றால், பல்வேறு கட்டங்களில் நம்ம ஆழ்ந்த துக்கத்திற்குள்ளே நம்ம மூழ்கிவிடத்தக்கதாக வாழ்க்கையின் பல சம்பவங்கள் நம்மை துக்கத்திற்கு நடத்துகிறது. ஆம், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. துக்கம் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது அந்த துக்கத்தை எப்படி அவன் வெளிப்படுத்துகிறான்? 7 விதமான வெளிப்பாடுகளை ஆண்டவர் கிருபையினாலே நாம கடந்த முறை நாம தியானித்தோம். அதை நான் வேகமாய் பட்டியலிடுகிறேன். விளக்கமாக தெரியணும்னா முந்தின செய்திகளை பாருங்க, அல்லது கடந்த 2ஆம் வாரம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கேட்டீங்கன்னா இதனுடைய நல்ல விளக்கம் உங்களுக்கு அங்கே தெரியும். 7 காரியங்கள் ABCD வழியாக ஆங்கிலத்தில் ஈஸியாக மனதில் வைத்துக் கொள்ளும்படி. நம்பர் 1, முதலாவது துக்கம் வரும்போது நம்ம வாழ்க்கையில வெளிப்படுகிற முதலாவது வெளிப்பாடு என்னவென்றால், விசுவாசத்தில் தெளிவில்லாமல் போவது. விசுவாசம் தெளிவற்று போவது, ambiguity in faith. 2வது, அந்த துக்கத்தினால் ஒரு மனுஷன் மூழ்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் வருகிற 2வது வெளிப்பாடு மங்கலான சிந்தை. சிந்தை மங்கலாய் போவது, blurry mind. எதிலுமே தெளிவில்லை, தெளிவான முடிவெடுக்க முடியவில்லை, தெளிவாக பேச முடியவில்லை, தெளிவாக சிந்திக்க முடியவில்லை. இந்த போல நிலைமைக்கு ஒருவன் தள்ளப்படுகிறான். 3வது, அழுகை, crying and weeping. அழுகை, புலம்பல், இவைகளெல்லாம் துக்கத்தினுடைய வெளிப்பாடாக மாறுகிறது. 4வது, டிஸ்எங்கேஜ்மெண்ட், ஈடுபாடற்ற தொடர்பற்ற நிலை. யாரோடும் பேச பிடிக்கல, யாரோடு பழக பிடிக்கல, யாரோடு தொடர்பு கொள்ள பிடிக்கல, உறவுகளை பார்த்தாலே வேதனையாக இருக்கிறது என்று உறவுகளை தவிர்த்து கொள்ளுகிற நிலை. இது 4வது. 5வது, வெறுமை, எம்ப்டினஸ். எதை செய்தாலும் ஒரு திருப்தி இல்லை, எதை செய்தாலும் ஒரு நிம்மதி இல்லை, எதிலுமே ஒரு நிறைவு இல்லை, ஒரு விதமான வெறுமை, அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்வது போல ஒரு உணர்வு. இதெல்லாம் துக்கத்தினாலே வருகிறது. 6வது, துக்கத்தின் வெளிப்பாடு கோபம், ஃபியூரி. எதை கண்டாலும் எரிச்சல், யாரை கண்டாலும் எரிச்சல், ஒரு கோபத்தில் எப்பவுமே கொப்பளித்து கொண்டிருப்பது, எப்பவுமே உள்ள ஒரு அனல் மின் நிலையம் மாதிரி உள்ள இருக்கும். இருதயம் அமரவே அமராது, யாரை பார்த்தாலும் கோபத்தில் தான் பேசுறது, நடந்துகிறது. இதை போல ஒரு சுபாவம் வெளிப்படும். 7வது இந்த துக்கத்தின் வெளிப்பாடு குற்ற உணர்வு. எழுதுறீங்களா? எல்லாரும் எழுதுங்க. குற்ற உணர்வு, குற்ற உணர்வினால் பாதிக்கப்படுவது. துக்கம் வரும்போது ஐயோ நான் இதை செய்தேனே, நான் தானே இதை செய்தேன் அப்படின்றது. சில பேர் ஐயோ செய்யாம விட்டுட்டேனே, இது அப்பமே செஞ்சிருக்கணும், அப்பமே இதை ஆரம்பிச்சிருக்கணும், அப்பமே கொடுத்துருக்கணும், அப்பமே முடிச்சிருக்கணும், அப்பமே பார்த்துருக்கணும். இதெல்லாம் நிறைய காரியங்கள் நம்மளையே குற்றப்படுத்துகிற உணர்வுகள் துக்கத்தின் வேளையில் நமக்கு வரும். ஆனால் இதன் நடுவிலேயும்
கர்த்தர் நமக்கு இந்த வெளிப்பாடுகள் வந்தாலும் துக்கத்தை ஆனந்த களிப்பாய் மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். அதுல துக்கத்திற்கான காரணங்களை நாம கவனித்து கொண்டு வந்தோம். முதல் வாரம் இதை பற்றி பேசும்போது, மார்ச் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி பேசும்போது நான் சொன்னேன், முதலாவது துக்கத்திற்கான காரணம் என்னவென்றால் மறுப்பு அல்லது புறக்கணிப்பு. தேவன் ஒரு காரியத்தை மறுக்கிறார், செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார், கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார், தர மாட்டேன் என்று சொல்லுகிறார். இவ்விதமாய் நமக்கு நேராக வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன், தர மாட்டேன், உனக்கு கிடைக்காது என்று ஆண்டவர் சொல்லும்போது நமக்கு ரொம்ப துக்கமாயிரும். பொதுவாகவே நம்ம எல்லாம் வாக்குத்தத்தங்கள் என்றால் என்ன வாக்குத்தத்தம், எதை எதிர்பார்க்கிறோம்னா உனக்கு கிடைக்கும், வரும், நடக்கும், திறக்கும், இதெல்லாம் கேட்க கேட்க அப்படியே நம்மளுக்கு அல்லேலூயா சொல்லணும்னு தோணும், ஆமேன் சொல்லணும்னு தோணும், அப்படியே குதிக்கணும்னு தோணணும், அப்படியே ஒரு பரவசத்துக்குள்ள போகிறதுக்கு ஒரு உணர்வு வரும். ஆனா எல்லா முறையும் ஆண்டவர் தருவேன்னு சொல்ல போறது இல்லை. எந்த கதவை கர்த்தர் திறக்க வல்லவரோ அதே கதவை கர்த்தர் அடைக்கவும் வல்லவர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற தேவன் என்று வாசிக்கிறோம். இப்படி கர்த்தர் வந்து மறுப்புகளை கொடுக்கும் போது ரொம்ப துக்கமாயிடும். ஆதாமுக்கு தேவன் தோட்டத்தை பண்படுத்த ஒரு நேரத்தை வச்சிருந்தார், அதே தோட்டத்துக்குள்ள உள்ளே போகவே கூடாதுன்னு தோட்டத்தின் வாசலை அடைத்தார். மோசேயை தேவன் எகிப்திலிருந்து ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு 10 பெரிய அடையாளங்கள் அற்புதங்களோடு 6 லட்சம் புருஷரை வெளியே கொண்டு வருகிற பாக்கியத்தை கொடுத்தார். அதே மோசேயை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானானுக்குள்ள நீ போக மாட்டாய் என்று கதவை அடைச்சார். அதே போல நம்ம கவனித்தோம், தாவீது ஏராளமான வெற்றிகளை எடுத்து நிலங்களை வாங்கி ஆலயத்தை கட்ட வாஞ்சை, விருப்பம், திட்டம் எல்லாம் கையிலே வந்தது. ஆனால் கட்டப்போகும் நேரத்தில் ஆண்டவர் நீ கட்ட மாட்டாய் என்று தடுத்தார். இந்த சந்தர்ப்பங்களில் எவ்விதமாக தேவன் நம்முடைய விருப்பங்கள் அல்லது தேவன் நம்முடைய வழிகளிலே தடைக்கற்களை கொண்டு வந்து காரியங்களை தடுக்கும் போது எவ்விதமாக இதை கையாள்வது, இந்த துக்கத்தை எவ்விதமாய் கையாள்வது, 2 காரியங்களை கவனித்தோம். முதலாவது, தாழ்மையோடு இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். நமக்கு எல்லாருமே தேவன் சொல்லுகிற, தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருக்கணும். என்னை விட தேவன் நல்லவர், நான் நினைப்பதை விட தேவன் எப்பொழுதுமே உயரமாய் சிந்திப்பார். அவர் வந்து நிச்சயமா எனக்கு தீமை செய்ய மாட்டார், நன்மை தான் செய்வார். அவருடைய ஆதீனத்திற்கு, அவருடைய ஆளுகைக்கு, அவருடைய ஆலோசனைக்கு நான் முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். 2வது, நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். பி ஹோப்ஃபுல், ரிமைன் ஹோப்ஃபுல். நம்பிக்கை இழந்துடக்கூடாது, விசுவாசத்தை உடைச்சிடக்கூடாது. ஓ, கர்த்தர் எனக்கு இதை கொடுக்கல, இது என் வாழ்க்கையில் நடக்கல, இது நினைச்சேன், இது வந்து முடியல, அதனால நம்பிக்கை இழந்துருவேன், இனிமே விசுவாசிக்க மாட்டேன். கிடையாது, தொடர்ந்து விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் தான் நாம் ஜெயிக்க முடியும், விசுவாசத்தினால் பிழைக்க முடியும். விசுவாசித்தவளை பாக்கியவதி, ஆசீர்வதிக்கப்பட முடியும். விசுவாசம் ரொம்ப முக்கியம், அதை விட்டுறவே கூடாது. 2வது காரணம் கண்டுபிடிச்சோம் கடந்த முறை நான் பேசும்போது. 2வது வாரம் 8ஆம் தேதி மார்ச் மாதம் 2வது செய்தி கவனித்தோம். இந்த துக்கம் வருவதற்கான காரணம் என்ன? 2வது வந்து ஏமாற்றம், டிசப்பாயின்மெண்ட். கடந்த முறை இதை நம்ம தியானித்தோம். டிசப்பாயின்மெண்ட், இந்த ஏமாற்றம் என்பது வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாருமே சந்திக்கணும். இந்த ஏமாற்றங்கள் எங்கிருந்து வரும், எந்த திசையிலிருந்து வரும்? 3 காரியங்களை கவனித்தோம். முதலாவது, சொந்த குடும்ப அங்கத்தினர்களே நம்ம ஏமாற்றத்திற்குள்ள கொண்டு போவாங்க. நம்ம ரொம்ப அவங்கள நம்பி இருப்போம், நேசிச்சிருப்போம், அவங்கள நம்ம ரொம்ப ஆதரவு கொடுத்துருப்போம், அவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அவங்களே நமக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவங்களே முறிச்சிருவாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப துக்கம், ரொம்ப இருதயத்தை நிரப்பும். இவங்களை இவ்வளோ நம்பினே, இவ்வளோ நேசிச்சனே, இவ்வளவு நான் நம்பி இருந்தேனே, இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு துக்கமாக இருக்கும். 2வது துக்கம் எங்கேருந்து வரும்னா, ரொம்ப பிராண சிநேகிதர்கள், நண்பர்கள், கூடவே சாப்பிட்டாங்க, கூடவே நடந்தாங்க, கூடவே பிரயாணம் பண்ணாங்க, கூடவே எல்லாவற்றிலையும் கலந்துருந்தாங்க. நண்பர்களே நமக்கு விரோதமாக செலுத்துறவங்க நம்முடைய நம்பிக்கைகளை முறிக்கிறவர்களாக மாறுவாங்க. 3வது, எப்படிப்பட்ட இடங்கள்லேருந்து ரொம்ப ஏமாற்றம் வரும்னு சொன்னால், பிரபலமான முன்னோடிகள். இவங்கெல்லாம் உலகத்தில் ரொம்ப பிரகாசமாக ஜொலிச்சவங்க, நட்சத்திரங்களை போல இருந்தவங்க. நம்ம ரொம்ப நம்பணும் அவங்கள, ரொம்ப அவங்கள நோக்கி பார்த்தோம். நிறைய பேர்ட்ட அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்போம். அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பீங்க. ராத்திரி படுக்க போகும்போது அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு. ஒரு நல்ல மனுஷன் எனக்கு கிடைச்சாரு, நல்ல ஒரு சகோதரி எனக்கு கிடைச்சாங்க, நல்ல ஒரு தலைவன் எனக்கு கிடைச்சாங்க, நல்ல உத்தரவாதம் உள்ள ஆள் எனக்கு கிடைச்சாங்கன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்போம். அவங்கள பற்றி நம்ம விசாரிக்க கூட மாட்டோம். பரவாயில்ல, எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க, எல்லாம் கவனிச்சுக்கிடுவாங்க, எல்லாம் நன்மையாக செய்வாங்க அப்படின்னு ரொம்ப நம்பி இருப்போம். ஆனால் ஒரு நாள் ரொம்ப நம்பணும் பாருங்க, ரொம்ப நம்பிக்கை அவங்க மேலே 100% வச்சுட்டு விசாரிக்க கூட இல்லாமல், எதையுமே கவனிக்காம இருந்த மக்கள் சில வேளையில் நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்களா இப்படி செய்தாங்க,
அவங்கள பற்றி சில செய்திகளை கேள்விப்படும் போது இருதயத்தை உடைத்து விடும். துக்கம் நம்மை நிரப்பும். இப்படிப்பட்ட துக்கங்கள் நடுவில் எப்படி இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வேதம் சொல்லுகிற வழி என்ன? எப்படி இந்த துக்கத்தை கையாள்வது? ஏமாற்றத்தினால் வரும் துக்கத்தை எப்படி கையாள்வது? 2 காரியங்கள் கவனித்தோம். முதலாவது, பொறுமையா இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கும்போது தேவ ஆலோசனை காத்திராமலே போயிடுவோம். அவசரப்படாமல் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். பொறுமையினாலே வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பொறுமை மிக மிக அவசியம். 2வது, சோர்ந்து போகாமல் முன்னேற வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது. ஏற்ற காலத்தில் அப்பொழுதுதான் நாம் பலனை அடைய முடியும். சோர்ந்து போகக்கூடாது. இதெல்லாம் இந்த ஏமாற்றங்களால் வருகிற பிரச்சனைகள் தான். ஆனால் இதில் நம்ம சோர்ந்து போவோம். கர்த்தரை பிடிச்சு முன்னால் போகணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு துக்கத்திற்கான 3வது காரணத்தை இன்றைக்கு நம்ம கவனிக்க போறோம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு நேரடியான வார்த்தையா இது இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே உறுதியாக நம்புகிறேன். ஆவியானவருடைய நடத்துதலை நான் நம்புகிறேன். இன்றைக்கு அநேகருக்கு இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான செய்தியாக இருக்கும். துக்கத்திற்கான 3வது பெரிய காரணம் என்னவென்றால் தோல்வி. எல்லாரும் எழுதுங்க. தோல்வி, டிஃபீட்ஸ். தோல்விகள். தோல்விகள். பொதுவாகவே நாம் தோல்விகளை விரும்ப மாட்டோம். எதை எடுத்தாலும் வெற்றி பெறணும், எதை எடுத்தாலும் முன்னேறணும், எது எடுத்தாலும் பலிக்கணும், அப்படிதான் நம்ம விரும்புவோம். அநேகருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள்லாம் வேதத்திலே இருக்கு. 1 சங்கீதம் 3ஆம் வசனம் கடைசி வரி எப்படி முடியுது அப்படின்னு கேட்டா, அவன் செய்வது எல்லாம். எவ்வளவு சந்தோஷமான ஒரு வார்த்தை அது. அவன் செய்வதெல்லாம். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கணும். மரம் நட்டேன், இலை உதறவே இல்லை, காலத்துக்கு கனி கொடுக்குது, செய்யறதெல்லாம் வாய்க்குது. எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை அது. எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை. பொதுவாகவே நாம் அப்படி வாழணும், வெற்றியோடையே வாழணும். வெற்றி இல்லாமல் நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது, தோற்றக்கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருப்போம். ஆனா வாழ்க்கையை நம்ம கடந்து போகும்போது நம்ம சந்திக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று கேட்டீங்கன்னா தோல்வி. தோல்வி. இந்த தோல்வி எப்படியெல்லாம் வரும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 5 காரியம் காண்பிக்கிறேன். எழுதுங்க. நம்பர் 1, defeats can come to people of any age. தோல்விகள் எந்த வயதிலும் வரலாம். நீங்க ரொம்ப இளமையான பிள்ளையா இருக்கலாம், முதிர் வயது உள்ளவரா இருக்கலாம். எந்த வயதிலையும் தோல்வி என்பது ஒரு மனிதனை சந்திக்க முடியும். ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆக முடியும். மோசேயை போன்ற 120 வயசு உள்ளவர் கூட ஃபெயில் ஆவார். சொல்லுது புரியுதா உங்களுக்கு? தோல்விக்கு வயதே கிடையாது. எந்த வயதிலேயும் ஒருவன் தோற்று போகலாம். நம்பர் 1. 2வது எழுதுங்க. defeats can come to people of any background. எந்த பின்னணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தோல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும், அல்லது நாம் தோல்விகளை சந்திப்போம். எந்த பின்னணி நமக்கு இருக்கலாம். அதாவது நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம், ஏழைகளா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம். நீ வந்து ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரனா இருக்கலாம், அதே நேரத்தில் சாதாரண ஒரு கடைநிலை மனிதனாக இருக்கலாம். யோபு பாருங்க, he went bankrupt. முழுவதுமாக இழந்து ஒன்றுமில்லாத ஆண்டியை போல மாறினான். அவன் யார் தெரியுமா? கிழக்கத்தி புத்திரரிலேயே அவன் தான் மகா பெரியவன். 1000 கால்நடைகளை வைத்து பராமரித்தவன். பல 100 வேலையாட்கள் அவன் வீட்டில் வேலை செய்தாங்க. ஒரு பெரிய கம்பெனி போல, என்டர்பிரைஸ் போல அவன் நடத்தி கொண்டிருந்தான். ஒரே நாளில் அவனுடைய பிஸ்னஸ் வந்து 0வாக மாறினது. நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. இன்றைக்கு மாத்திரம் யோபு வாழ்ந்திருந்தா பல வாரங்களுக்கு இவருடைய செய்தி தான் ஹெட்லைன்ஸ்ல போயிருக்கும். இத போல உலகத்தின் முதல் நிலையில இருந்த பணக்காரர், செல்வந்தர், அதிபதி ஒன்றுமில்லாமல் போனார், பெரிய தோல்வி அடைந்தார் அப்படின்னு செய்தி போடுவாங்க. பேட்டியெல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த இடமே கேமரா குரூப்பே உட்காந்துருக்கும். எல்லாமே இழந்து போனான் என்று நமக்கு பலவிதமான வீடியோ ஷாட் காமிச்சிருப்பாங்க. ட்ரோன்லாம் காமிச்சிருப்பாங்க. இங்கே தான் ஆடு இருந்தது, இங்கே தான் மாடு இருந்தது, இங்கே தான் ஒட்டகம் இருந்தது, ஒன்றும் காணோம். யோபுவிடம் பேட்டி எடுக்க போனோம், வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வந்திருக்கும் செய்தி. பெரிய தோல்விங்க, சின்ன தோல்வி இல்லை. யோசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தோல்வி அது.
முகத்தை வெளியே காட்ட முடியாத அளவு ஒரு பயங்கரமான வெட்கத்தை கொண்டு வந்த தோல்வி. அடுத்தது மூன்றாவது, தோல்வி யாருக்கு வர முடியும்னா, people defeats can come to people of any caliber. எந்த திறமை படைத்தவனுக்கும் தோல்வி வரும். எந்த திறமை படைத்தவனுக்கும் தோல்வி வரும். நல்ல பலமா திடகாத்திரமா இருக்கிறவங்க தோல்வியை சந்திப்பாங்க. ரொம்ப பலவீனப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தோல்வி வரும். ரொம்ப ஞானமா இருக்கிறாங்க பாருங்க, புத்தி கூர்மையா இருக்காங்க பாருங்க, அவங்களும் தோற்று போவாங்க. ஒண்ணுமே தெரியாதுங்க, ஒன்றும் புரியாதுங்க அப்படின்றவங்களும் தோற்று போவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இவரை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அவரே பார்த்தீங்கன்னா பரிதாபமா ரொம்ப கம்மி மார்க் வாங்கி ரொம்ப வெட்கத்தோட உட்காந்துருப்பாரு. சில பேர் இது ஃபெயில் தான் அப்படின்னு எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சிருவாங்க. எழுதுறவனுக்கும் ஒரு பயமே எல்லாம் போவான், நமக்கு யார் மார்க் கொடுப்பா அப்படின்னு. ஸோ அவன் எப்படி பார்ப்பான்னா, நமக்கு 2 டிஜிட்ல ஏதாவது மார்க் வந்தாலே வெற்றி தான் நினைப்பான். அவனுக்கு தோல்வி வரும். எனிபடி கேன் ஃபெயில். எந்த கேலிபர்ல இருந்தாலும் நீங்க ஃபெயில் ஆகும். நம்பர் 4, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா 2 சாமுவேல் 17:23 அகித்தோப்பேல்னு ஒருத்தன் இருந்தான். 3வது குறிப்புக்கு, அகித்தோப்பேல் பெரிய ஆலோசகர் அப்படின்னு அவர் பேர் வாங்கியிருந்தார். ஆனா அவனுடைய ஆலோசனை என்ன செய்தது? ஆபத்தமானது, நிராகரிக்கப்பட்டது. அது மாதிரி பெரிய பெரிய லெவலில் நீங்க இருக்கலாம், ஆனாலும் தோல்வி வர முடியும். 4வது, defeats can come to people of any designation. எந்த பதவியில் இருக்கிறவனுக்கும் தோல்வி வரும். மாணவர்களும் தோற்பாங்க, டீச்சரும் தோப்பாங்க. வேலைக்கு போற மனுஷனும் தோற்று போவான், வேலைக்கு வைத்த எஜமானும் பாஸும் தோத்து போயிடுவார். திருமணமானவங்களுக்கும் தோல்வி வரும், தனிக்கட்டையா இருக்கவங்களுக்கும் தோல்வி வரும். ஆட்டுக்கும் தோல்வி வரும், மெய்ப்பனுக்கும் தோல்வி வரும். ஆடும் காணாம போவோம், மெய்ப்பனும் வெட்டப்படுவான். தோல்வி என்பது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கு. அதுக்கு பொசிஷன் போஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் தோல்வி வரும். பல ஆண்டுகளாக இவங்க தோற்கவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் வெற்றி கூட்டணி, வெற்றி அணி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அது எப்போ தோக்கும்னு யாருக்குமே தெரியாது. பைபிள்ல யோசுவான்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, இவர் ஒரு பெரிய படை வச்சிருந்தாரு. இந்த படையை வச்சுட்டு எரிகோவினுடைய மேற்கொள்ள முடியாத மதிலெல்லாம் எக்கால ஊதிய கீழே இறக்கிட்டாரு. எரிகோவை சர்வநாசம் பண்ணாங்க, பயங்கரமான ஒரு வெற்றி எடுத்தாங்க. அதே படை ஆயி பட்டணத்துக்கு போனாங்க, படுதோல்வி அடைந்து திரும்பி வந்தாங்க. ஸோ நம்ம என்ன பட்டங்கள், கிரீடங்கள், பதவிகள்லாம் பெற்றிருந்தாலும் எப்போ நம்மளை எப்படிப்பட்ட தோல்வி சந்திக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. சில பேர் நான் இது வரைக்கும் ஒரு முறை கூட ஃபெயில் ஆனதில்லை அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் ஒரு சின்ன தோல்வியை பார்த்தோன்னே தூண்டு உட்காந்துருவாங்க. எனக்கு கேட்டால் நான் என் லைஃப்ல ஃபெயில் ஆனதே கிடையாது. எல்லாருமே என்ன நம்பினாங்க, நான் ஃபெயில் ஆக மாட்டேன்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் நான் தோத்துட்டேனே, அது கஷ்டமா இருக்கும் அது. ஆனால் தோல்வி என்பது எந்த பதவியில் இருக்கிறவனையும் வந்து அடையும் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடைசியாக, defeats come to people of any levels of experience. எப்படிப்பட்ட அனுபவம் மிக்கவர்களுக்கும் தோல்வி வரும். நீங்க ப்ரொஃபஷனலா இருக்கலாம், அமெச்சூரா இருக்கலாம், கை தேர்ந்தவரா இருக்கலாம், சாதாரண இப்பதான் கத்துக்குட்டியா இருக்கலாம், தோல்வி வரும். தோல்வி வரும். சாமுவேல் தீர்க்கதரிசி சாதாரண தீர்க்கதரிசி இல்லை. அவர் சொன்ன வார்த்தையில ஒன்று கூட தரையில விழல. ஆனா அவ்வளோ பெரிய ஒரு பலசாலியான இந்த தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண முதல் ராஜாவே கர்த்தர் நிர்மூலம் பண்ணிட்டார். அவன் ராத்திரியெல்லாம் அழுது கிடந்தான்னு போன வாரம் நம்ம கவனிச்சோம். எப்படி துக்கமாயிட்டான்னு சொல்லி. ஏன்னா ஒரு பெரிய ஏமாற்றத்தை இந்த சவுல் ராஜா கொடுத்தான். அதை சாமுவேலால ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கா தோல்வி, நானா தோத்துட்டேன், எனக்கா இந்த ஏமாற்றம், நம்ப முடியல அவனால. அதனால நம்ம எவ்வளவு அனுபவம் வச்சுக்கிட்டோம் இருந்தாலும் தோல்வி வராதுன்னு மட்டும் தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. நீங்க தோல்வி வந்துட, எனக்கெல்லாம் நான் தோக்கவே மாட்டேங்க, நான் தோக்க மாட்டேன். தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, யானைக்கும் என்ன செய்யுமா, அடி சறுக்குன்னுவாங்க தமிழ்ல. அதனால எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தவறு செய்யலாம், தோல்வி வரலாம், விழலாம். பவுல் சொல்வார், நிற்கிறவன் விழாதபடி எப்படி இருக்கணும், எச்சரிப்பா இருக்கணும். எதையுமே வச்சு ஐயோ நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு நாளுமே
தைரியம் கொண்டுடக்கூடாது. எனக்கெல்லாம் இவ்வளோ அனுபவம் இருக்குது, எனக்கெல்லாம் நடக்காது. இங்கே பொதுவாக பாருங்கள், கார் ஆக்சிடென்ட் நடக்குது பாருங்கள். இந்த கார் ஆக்சிடென்ட் நடக்கிறதுல 90% ஆக்சிடென்ட் யாரால் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். 20 வருஷம் 30 வருஷம் அப்படி ஓட்டுறவங்க தான் 90% விபத்துகளில் சிக்கிறாங்க. இந்த எல்போர்டு இருக்கு பாருங்க, பொதுவாக ஆக்சிடென்ட்லாம் மாட்டாது. ஏன்னா வண்டி வராத போதே பிரேக் அடிப்பார் அவர். ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு பயத்திலே தான் ஓட்டுவார். அந்த வண்டியை 30 தாண்ட மாட்டார். 30 போனாலே 300 போன மாதிரி இருக்கும் அவருக்கு. ஒரு ஃபீலிங் இருக்கும். அவர் பயந்து 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 இடது பக்கம் வலது பக்கம் முன்னால பின்னால மேலே கீழே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். அவ்வளோ கவனமாக இருப்பார். ஒரு நாய்க்கு கூட பிரேக் அடிச்சு நிறுத்துவார். அவ்வளோ பண்பாடு நடந்துக்குவார். ஆனால் அந்த 40 வருஷம் வண்டி ஓட்டுற ஆளை பார்த்துருக்கீங்களா? நமக்கு தெரியாதா? போடு, ஓவர்டேக் பண்ணுறான் பாருங்க, அங்கே தான் பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா அனுபவம். நமக்கு அனுபவத்துலலாம் நமக்கு தெரியும் எப்படி போகும் இந்த வண்டி, எப்படி கிராஸ் பண்ணலாம், எப்படி கட்டடிக்கலாம், எப்படி ஓவர்டேக் பண்ணலாம், இந்த குறுகிய சந்தில் எப்படி போகலாம். அந்த ஒரு தைரியம் இருக்கு பாருங்க. அந்த தைரியம் அநேக வேளையில் அனுபவம் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா பண்ணிடலாம். ஆனால் அங்கே தான் படுதோல்வி அலையிறவங்க பாருங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்காங்க, அவங்களாம் ஒவ்வொரு நாளும் பல கோடிகளில் புரள்றவங்க இருக்காங்க. திடீர்னு ஒரு செய்தி வருது, இத்தனை கோடியும் நஷ்டம். அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 50 வருஷமா பிஸ்னஸ் இருக்காங்க, 60 வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, பல கோடிகள் புரளுது. அவங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும். ஆனால் அந்த உச்சக்கட்ட அனுபவத்தில் ஒரு தவறான முடிவு செய்யும் போது படுதோல்வி அடைந்து மொத்தமும் ஒன்று இல்லாமல் போயிடும். நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் தான் தோல்வி அடைவார்னு நினைக்காதீங்க. சில தடவை யார் கூட தோல்வி வரும்? பெட்டி கடை வச்சிருக்காரு பாருங்க, அவர் கூட கடனில் இருப்பார். அவர் வெறும் முறுக்கு வியாபாரம் தான் பண்ணிருப்பார், அப்பளம் தான் வியாபாரம் பண்ணிருப்பார். அவர் சின்ன பெட்டி கடை வச்சு மிட்டாய் கொடுத்துட்டு இருப்பார். இவர் தவறாக போய் ஒரு சீட்டில் போய் மாட்டினார்னா அந்த சீட்டு ஒரு 50,000 தான் சீட் இருக்கும், அவ்வளோதான். நிறைய வழக்கு குட்டிசோராக போயிருக்கும். அதில் போய் மாட்டி வெளியே வர முடியலன்னுவாங்க. ஏன்னா சின்னதோ பெருசோ அனுபவசாலியோ அனுபவம் இல்லை, எல்லாருக்குமே தோல்வி வரும். சொல்லுங்க, யாருக்கு தோல்வி வரும்? என்னப்பா சார் வாக்கு தத்துவன்றீங்க? இதுதான் நிஜம். தோல்வி என்பது எல்லாருக்குமே வரும். நான் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதை படிக்கும்போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை கவனிங்க, நான் வாசிக்கிறேன். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையினும் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களிலே பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இப்போ நம்ம படித்த கதை யாருடைய கதைன்னு கேட்டால் தாவீது என்ற மாவீரனுடைய கதை. இந்த தாவீது அப்படின்ற மனிதனை நீங்கள் பார்ப்பீங்களானா, இந்த தாவீதை தோற்று போவான்னு யாராவது கற்பனை பண்ண முடியுமா? ஏன்னா தாவீது அப்படின்றதே பொதுவாக பிள்ளைகளுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் தாவீது கதையெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். தாவீது என்ன செய்தான்னா, சின்ன பிள்ளைக்கும் பெரிய ஆளுக்கும் அவர் தான் சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு பிக்சர் அவர் கிரியேட் பண்ணும். ஓ, ஹீ இஸ் த அல்டிமேட் விக்டர், அவர் தோல்வியே வராதுன்ற மாதிரி ஒரு இமேஜ் அவர் மேலே இருக்கு. ஏன்னா ஒன்றன் பின் ஒன்றாக பல வெற்றிகளை எடுத்தவர் தாவீது. ஒரு முறை சிங்கமும் கரடியும் அவருக்கு எதிராக வந்தது. யுத்தத்தின் முடிவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ஜெயித்தார், சிங்கமும் கரடியும் தோற்று போனது. ஒரு 9 அடி உயர ஒரு ராட்சதன் கோலியாத் தாவீதோடு யுத்தம் பண்ணினான். யுத்தத்தின் முடிவு என்ன செய்தின்னு கேட்டா, தாவீது ஜெயித்தான். பெரிய ராட்சதன் முகங்குப்புற விழுந்து இறந்து போனான். ஒரு நீண்ட நாள் பகை தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்துக்கு விரோதமாக இருந்தது. இவன் ஆட்டு இடையன், சவுலோ ராஜா. இவன்கிட்ட பலம் ரொம்ப குறைவு, ஆனால் சவுல்கிட்ட பலசாலிகள், பெரிய படை, தேசமே அவன் பின்னாடி நிற்குது. ஆனால் கதையின் முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா,
சவுலின் குடும்பம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே வந்தது. தாவீதின் குடும்பம் நாளுக்கு நாள் பலனடைந்து கொண்டே வந்தது. முடிவில் பார்த்தீங்கன்னா சவுல் தோற்று போனான், தாவீது ஜெயித்தான். இந்த கதைகள்லாம் படிக்கும் போது தாவீதெல்லாம் தோக்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம வாசித்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் சிக்லாகில் தாவீது தங்கியிருந்த பட்டணத்தில் அவன் மனைவிகளையும் அவனோடு கூட இருந்த மனிதர்களுடைய எல்லா பிள்ளைகள் குடும்பம் எல்லாத்தையும் சிறைபிடித்து கொண்டு போயிட்டு அவங்க தங்கியிருந்த அத்தனை வீட்டையும் அக்கினியினால் சுட்டரித்து போட்ட அமலேக்கியரை குறித்து படிக்கிறோம். வேதம் சொல்லுது, ஒவ்வொரு முறையும் தாவீது திரும்ப வரும்போது இவனை பாடல்களாலும் நடனங்களாலும் வரவேற்ற ஒரு கூட்டம் இருந்தது, சேர் லீடிங் கிரவுட் இருந்தது. இந்த முறை பார்த்தீங்கன்னா தாவீதும் சரி அவனோடு இருந்த எல்லாரும் சரி பலன் இருக்கிற வரைக்கும் அழுதாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி பெற்ற மனுஷன் வாழ்க்கையில் அவ்வளவு துக்கம், கண்ணீர், அழுகை அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. இது நமக்கு என்ன காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, எந்த மனுஷனுக்கும் தோல்வி வரும். இந்த தாவீது சாதாரண ஆள் இல்லைங்க. அந்த நேரத்தில் 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படித்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வாசமாயிருந்து ராஜ்யபானம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலிடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் லக்கம் என்று அப்படியே போட்டு நீங்க 12ஆம் அதிகாரம் வரைக்கும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அதுதான் எழுதியிருக்கு. இவர்கிட்ட யாரெல்லாம் இருந்தாங்கன்னா பயங்கரமான பராக்கிரமசாலிகள், பலவான்கள் எல்லாம் கூட இருந்தா கூட தாவீதுடைய வாழ்க்கையில தோல்வி என்பது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக தான் இருந்தது. அதை தவிர்க்க முடியல. பாருங்க, நம்ம நிறைய வேளையில நினைக்கிறோம் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்துட்டோம்னா இனிமே நமக்கு தோல்வியே வராதுன்னு நினைக்கிறோம். தயவு செய்து அப்படி மட்டும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. சில பேருடைய தோல்விகள் எப்படின்னா பப்ளிக் டிஃபீட். எழுதுங்க, எப்படிப்பட்ட தோல்வி? பப்ளிக் டிஃபீட்னா வெளியரங்கமான தோல்வி. வெளியரங்கமான தப்பா இருக்கு, வெளியரங்கமான தோல்வி. எல்லாரும் பார்க்கிறபடி தோத்துட்டோம். தோல்வியை உலகமே பேசினது, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துருச்சு, எங்க நண்பர்களுக்கு தெரிய வந்துச்சு, ஸ்கூலுக்கு தெரிஞ்சது, என் காலேஜுக்கு தெரிஞ்சது, எங்க ஆஃபீஸ்ல தெரிஞ்சது, நான் தோத்து போயிட்டேன், எல்லாருக்கும் கதை பரம்பிருச்சு. இது ஒரு விதமான தோல்வி. இன்னொரு தோல்வி இருக்கு, பிரைவேட் டிஃபீட்ஸ். வெளியரங்கமா தோற்கலனாலும் ரெண்டாவது தோல்வி என்னன்னா பிரைவேட், தனிப்பட்ட அல்லது அந்தரங்க தோல்விகள். அந்தரங்க, அப்படி எழுதுங்க, அந்தரங்க தோல்வி. டைட்டில் தமிழ்ல கரெக்டா போடுங்க. அந்தரங்க தோல்விகள் வரலாம். அந்தரங்க தோல்விகள் இது வந்து வெளியே தெரியாது, நம்ம யார்ட்டையும் சொல்லவும் இல்லை, பேசவும் இல்லை, பேச முடியாது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில தெரியுமா, குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாது. வீட்டுக்குள்ள நடக்கிற போராட்டங்களை வெளியே அப்படியே மறைச்சிட்டு இருப்பாங்கன்னா, கல்யாணத்தில் எல்லாரும் நல்லா உடை உடுத்தி நல்ல நகை நட்டு போட்டுட்டு பயங்கரமா பிரகாசமா எல்லாருக்கு முன்னாடி வெற்றி வாகை சூடுற மாதிரி நல்ல முகத்தோட நல்ல மேக்கப்லாம் போட்டு வந்து ஃபோட்டோக்கு நின்றுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? பெரிய தோல்விகள். இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன்லாம் வராமல் போனால் எல்லாம் கேட்பாங்க, அதனால் வா கூட வந்து நெல்லு, போஸ் கொடு, ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் போடு அப்படின்வாங்க. ஏன்னா இந்த தோல்வி வெளி தெரியக்கூடாது. அப்போ நிறைய தனிப்பட்ட அந்தரங்க தோல்விகள் இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட தோல்விகள் உண்டு, வெளியே யாருக்குமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு. இப்படிப்பட்ட தோல்விகளால் நம்ம எல்லாருமே நாம பாதிக்கப்படுறோம், நம்ம இதை கடந்து போகிறோம். இந்த தோல்வி வரும்போது ரொம்ப நமக்கு வேதனையை கொண்டு வரும், ரொம்ப துக்கத்தை கொண்டு வரும். ஏனென்றால் தாவீதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பலசாலி, கூட இருந்த அத்தனை பலவான்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள்னு போட்டிருக்கு. அப்போ எவ்வளோ துக்கம் அவங்களை நிரப்பியிருக்கும் பாருங்க. நான் தேசத்துக்காக யுத்தம் பண்ண போனா, என் நண்பர்களுக்காக யுத்தம் பண்ண போனா, கடைசியில் என் வீட்டையே ஒருத்தன் சூறையாட்டிட்டு போயிட்டான், வீடு பற்றி எரிஞ்சிருக்கு, என் பிள்ளைகளை காணும், என் மனைவியை காணும், எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. அப்போ வெளியரங்கமாக பெரிய வெற்றி தெரிந்தாலும் அந்தரங்கத்தில் பயங்கரமான தோல்வி இருந்தது. இது ரொம்ப துக்கமான ஒரு காரியம். இந்த துக்கத்தை வந்து நான் 4 விதமாக விளக்கலாம். எப்படிப்பட்ட துக்கம் வெளிப்படும்? 4 ways grief can exhibit itself. துக்கம் என்பது எப்படி வெளிப்படும்? ஒரு மனுஷனுக்கு துக்கம் இருக்கிறது எப்படி வெளிப்படும்? 4 விதமாக. நம்பர் 1, the feeling of emptiness. ஒரு விதமான வெறுமையான ஒரு உணர்வு. தோற்றவங்களுக்கு இந்த உணர்வு இருக்கும். என்ன செஞ்சேன், என்ன சாதிச்சேன், என்ன நான் செஞ்சிட்டேன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், சாதித்தேன் என்று சொல்ல ஒண்ணுமே இல்லை,
அப்படி வருதா இல்லையா? ஒரு எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க வச்சுக்கிடுங்க, எப்படி இருக்கும் ஃபீலிங் சொல்லுங்கள்? யூ ஃபீல் ஸோ எம்டி. என்ன சாதிச்சோம்ப்போ, என்ன படித்தோம், என்ன முடித்தோம்? வேலையில் ஒரு டிஃபீட் வந்துருச்சு, எப்படி இருக்கும்? நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஐ ஃபீல் ஸோ எம்டி. ஊழியத்தில் ஒரு தோல்வி வந்தால் எப்படி இருக்கும்? என்ன கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா? நம்மலாம் ஒழுங்காக தான் வாழ்கிறோமா இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கை ஒழுங்காக நடக்குதா இல்லையா? எம்டினஸ் நம்பர் 1. ரெண்டாவது வந்து ஏன் இது ரொம்ப துக்கமானது அப்படின்னு சொன்னால், தோல்வி வரும்போது அது கொண்டு வர ரெண்டாவது துக்கம் வந்து வெட்கம், அவமானம், ஃபீலிங் எம்பாரஸ்ட், அவமானங்க. எக்ஸாமுக்கே சொல்கிறேன் திரும்ப, எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டா நிறைய பிள்ளைங்க முகத்தை வெளியே காட்ட மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க, முகத்தை காட்ட மாட்டாங்க. ஏன்னா ஒரு விதமான அவமானம், ஒரு ஷேம், வெட்கம் முகத்தை நிரப்பும் இல்லையா? தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில், வியாபாரத்தில், படிப்பில், எதில் தோல்வி வந்தாலும் ஒரு விதமான வெட்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். மூன்றாவது, இந்த தோல்வி வரும்போது எப்படிப்பட்ட உணர்வு நமக்கு வெளிப்படும் கேட்டால், உலகமே முடிந்து விட்டது போல ஒரு உணர்வு வரும். உலகமே முடிந்து விட்டது போல, இனி வாழ்க்கையே இல்லை, இன்னைக்கு வருங்காலமே இல்லை, இனி நோக்கி பார்க்க ஒன்றுமே இல்லை, இனி வாழ்ந்து என்ன பயன், என்ன பிரயோஜனம் அப்படின்னு யூ ஃபீல் லைக் யூஆர் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். அல்லது நம்முடைய உலகம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது, என்னுடைய உலகமே இருண்டு போனதுன்ற ஒரு உணர்வு வரும். ஒரு சின்ன தோல்வி வந்தால் கூட இந்த ஃபீலிங் நம்மளை ரொம்ப வந்து போட்டு பிழியும். There's nothing to look forward to, everything is gone, everything is finished, எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. இந்த மாதிரி நேரங்களில் தான் நிறைய பேர் வந்து இனி வாழ்கிறதுக்கு நம்பிக்கை இல்லை, வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்க்கையை தாங்களே முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா தோல்விக்கு அப்புறமா இனி என்ன இருக்குது என் வாழ்க்கையில், என்ன நான் கண்டேன், இனி என்ன பார்க்க போகிறேன், இனி எதுவுமே நடக்காது, நம்பிக்கைன்றதே இல்லை, இனி வருங்காலம் இல்லைன்ற ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு நிலைமைக்கு தோல்வி நம்மளை கொண்டு போகும். நாலாவது, தோல்வி ரொம்ப துக்கமான ஒரு காரியம் என்று கேட்டால், யூ ஃபீல் என்டேஞ்சர்ட். அதாவது ஒரு ஆபத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வந்துடும். இதுதான் நமக்கு பயங்கர பயத்தை கொண்டு வரும். பார்த்துருக்கீங்களா? திரும்ப சொல்கிறேன், எக்ஸாம் கூட சொல்கிறேன். எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து உதாரணமாக 100 மார்க் எதிர்பார்க்குறீங்க வச்சுக்கிடுங்களேன், உங்களுக்கு 60 தான் வந்துச்சுன்னா அந்த மார்க்கை பார்த்த உடனே ஒரு பயம் உள்ளே பிடிச்சிடும். என் வருங்காலம் அவ்வளோதான் போச்சு போல இருக்கே, ஒரு பெரிய ஆபத்தான ஒரு வாழ்க்கைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு போல இருக்கு, இட்ஸ் ஃபினிஷ்ட், அதனால எனக்கு இனிமே வந்து நன்மை வராது, ஆபத்து தான் வரும், எதுவுமே எனக்கு சாதகமாக நடக்காது. யூ ஃபீல் என்டேஞ்சர்ட். ஒரு விதமான ஒரு பயம், குழப்பம் ஒரு மனிதனை பிடிக்கும். ஆனால் இதற்கு நடுவில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உங்கள் துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமாய் மாறும். பிரியமானவர்களே, இன்றைய காலையில் பேச போகிற வார்த்தைகளை தயவுசெய்து நிதானித்து கேளுங்க. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் வந்து வெற்றிகளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. நீ வெற்றி பெறுவாய், நீ ஜெயிப்பாய், நீ மேலே எழும்புவாய், நீ பறந்திடுவாய், நீ வளர்ந்திடுவாய், நீ பெருகுவாய், வலதுபுறம் பெருகுவாய், இடதுபுறம் பெருகுவாய், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய். இன்னும் நிறைய இருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு போனால் நிறைய வசனம் இருக்கு. இந்த வசனங்கள்லே நம்ம ஊறி போய் வெற்றிகளுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கோம். வெற்றியை சந்திக்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ஆயத்தம் இருக்கு. ஆனால் எதுக்கு ஆயத்தம் இல்லைன்னா, ஒரு விசுவாசிக்கு நிறைய பேருக்கு தோல்வியை சந்திக்க நிறைய பேருக்கு என்ன இல்லை. நான் சொல்றது உண்மைன்றவங்களோ ஆமேன்னு சொல்லுங்க, உண்மை தானே? வெற்றியை வந்து வரவேற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் எதிர்நோக்கிறதுக்கும் நம்ம எல்லாம் ரெடியா இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றோம்னா, ஆண்டவரே ஆண்டவரே 3 நாள் ஜெபம் பண்ணிட்டேன், 7 நாள் உபவாசம் போட்டேன், கதவு திறக்க போகுதுன்னா லேசா ஆடிக்கிட்டு இருந்த கதவு கூட டைட்டா ஷட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் சொல்லுங்க? நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு தோல்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம எதிர்பார்க்கிறோமாங்க? சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சில பேர் நெகட்டிவா ஒரு வார்த்தை, தோல்வியை பற்றி ஒரு சின்ன ஒரு சைன், ஒரு சிமிங்க கொடுத்தா கூட அபசகனமா பேசாதன்னுவாங்க, அதெல்லாம் பேசாத அப்படின்வாங்க. அப்படின்னா பீப்புள் ஆர் நாட் ரெடி டு ஃபேஸ் டிஃபீட்ஸ். வெற்றியா கொண்டாடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க, தோல்விக்கா அதை எப்படி கையாளணும்னே தெரியல. அப்பா வந்து ஒரு சாட்சி சொன்னது ஞாபகம் இருக்கு. ஒரு முறை அவங்க ஒரு இடத்துக்கு அவங்க விசிட்டிங் போயிருந்தாங்களாம், ஒரு வீட்டுக்கு.
அப்போ விசிட்டிங் போகும்போது அன்றைக்கு உள்ள நுழையிற போது வண்டி, அப்போ ஸ்கூட்டரில் போவாங்க, ஸ்கூட்டரை ஆஃப் பண்ணி ஸ்டாண்டை போடுறதுக்குள்ள உள்ள இருக்க 3 பிள்ளையும் வெளியே ஓடி வந்துச்சான். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். உள்ள போனா முறுக்கு அது இதுன்னு அதிரசம், பயங்கர பலகாரம்லாம் பண்ணி பயங்கர படைப்பு. அப்பாவுக்கு என்ன விசேஷம், என்ன இவ்வளோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லைப்பா சார், இந்த வாரம் ரிசல்ட் வந்துச்சு, 3 பிள்ளைங்களும் பாஸ் ஆகிட்டாங்க, நல்ல மார்க் எடுத்தாங்க அப்படின்னாங்களாம். ரொம்ப சந்தோஷம். அப்பா கொடுத்த சாப்பிட்டுட்டு வந்துட்டார். ஒரு 2 வருஷம் கழிச்சு அதே வீட்டுக்கு திரும்ப போகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே போல போய் வாசல்ல போய் ஸ்டாண்டை போட்டார். யாருமே ஓடி வரல வெளியே. இவரும் சரி வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலன்னு போய் பார்த்தா கதவு வந்து வெளியே பூட்டு போடலை. அப்போ காலிங் பெல் அடித்தார். ஒரு சவுண்டு கேட்கலையாம். திருப்பி ஒரு 2வது முறை அடித்தாராம். அதுக்கப்புறமா மெதுவாக உள்ள யாரோ நடந்து வர மாதிரி சவுண்டு கிடைச்சான். நடந்து வந்தாங்களாம். வந்து கதவு திறந்து அதே சிஸ்டர் தான், ஆள் மாறல. பிரைஸ் எல்லாம் அப்படின்ட்டு அவங்க பாட்டு உள்ளே போயிட்டாங்களாம். எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணனே தெரியலையா, என்ன இது வாங்கன்னு கூட கூட மாட்டேங்கிறாங்க, என்ன இப்படி முகத்தெல்லாம் தொங்க போட்டு அடிப்பு. அப்போ அப்பாவா உள்ளே போய் கூட இந்த ஊழியக்கார 2 பேர் போய் உட்காந்து சோஃபாவில் உட்காந்தா ரூம்லேருந்து ஒரு ஆள் வெளியே வர மாட்டேங்குது. அப்பா மட்டும் ரொம்ப நேரம் உட்காந்து பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா அப்படியே சோக முகத்தோடு வர்றாங்களா வெளியே. என்ன சிஸ்டர், பிள்ளைங்களாம் எங்க? எல்லாம் இருக்கானுங்க. என்ன இருக்கானுங்கன்னா என்ன, எங்க இருக்காங்க? எல்லாம் ரூம்ல தான் கிடக்கானுங்க. வாஷே சரியில்லையேன்னு அப்பாவுக்கு. என்ன ஆச்சு சிஸ்டர்? இப்போ முறுக்கும் காணும், காப்பியும் காணும், தண்ணியும் காணும். என்னடான்னு கேட்டா எழுதின எக்ஸாம்ல 3 பேர் ஃபெயிலாம். அதனால அந்த பிரைஸ் லார்டும் போச்சு, வரவேற்பும் போச்சு, முறுக்கு போச்சு. இப்ப நிறைய பேர் வந்து வெற்றிகளை கொண்டாடுறதுக்கு நமக்கு பார்ட்டி வைக்க தெரியும், தோல்வியை சந்திக்க நமக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். யோபு வெற்றியை கொண்டாடினார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்த போது ஆத்திரமா சொன்னார், ஸ்தோத்திரம். So he was ready to face both. வெற்றியையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும், தோல்வியை என்ன பண்ண முடியும். இன்னைக்கு காலையில் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபை தரணுங்க. தோல்விகளை சந்திக்கிற ஒரு தைரியத்தையும் ஒரு கிருபையும் கர்த்தர் நமக்கு தரணும். என்ன பாஸ்டர் இது செய்தி? ஏன்னா நிறைய பேர் சக்கரை சாப்பிட்டு 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 இந்த கசப்புக்கே பக்கத்தில் வர மாட்டேங்கிறாங்க. ஒரே குதூகலம் கொண்டாட்டமேனே ஓடிட்டு வாழ்க்கையில் தோல்விகள் வரும்போது அது எப்படி சந்திக்கணும்னு தெரியல இல்லையா? ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எப்போ வந்து உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தென்றல் காற்று வீசும்போது அதை சந்திக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களை மாத்திரமல்ல, புயல்லே நிற்கணும். அல்லேலூயா. நீங்க இப்பமே பார்த்தா தோற்று போன மாதிரி இருக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா நிலையிலையும் தைரியமா நிக்கணும். யூ ஷுட் பி willing to face defeats. வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறதுக்கு நாம ஆயத்தமா இருக்கணும். தோல்வி வருமா பாஸ்டர்? கிறிஸ்தவனுக்கு வருமா? நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்து எதுக்காக? தோல்வியில தப்பிச்சவன் யாருமே இல்லை. நிறைய வேளையில ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். இந்த வார்த்தையை கேட்டவொடனே ஒரே குதூகலம், சந்தோஷம். ஆனா அதே பைபிள்ல தான் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார்னு சொன்ன அதே வார்த்தை. வேண்டிக் கொண்டான், கொடுக்க மாட்டேன்ட்டாரு. பவுல் சொல்றார், 3 முறை இந்த முள்ளை எடுத்துடணும்னு நான் 3 முறை ஜெபம் பண்ணேன். நான் கேட்டது கிடைக்கல. ஐ வாஸ் ரிஜெக்டட். அதுக்கு பதிலாக ஆண்டவர் அவருடைய ரிசல்ட் தான் கொடுத்தாரு. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன். அப்போ பலவீனம் அப்படியே தான் இருக்கும், அதை வச்சுக்கோ அப்படின்னாரு. தாவீது வாஞ்சித்தான், கட்ட மாட்டேன்ட்டாரு. எவ்வளோ பெரிய ஒரு அவமானம், எவ்வளோ பெரிய ஒரு தோல்வி அது. அவனுடைய முயற்சிக்கு இவ்வளோ சம்பாரித்து சேர்த்து கட்டி வாங்கி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சா கட்ட மாட்டேன் போ, எப்படி இருக்கும்? டிஃபீட். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். நீங்கள வாழ்க்கையில வந்து தோல்வி என்பது ஒரு பகுதி. எல்லாரும் வாய்த்திறன் சொல்லுங்க. வாழ்க்கையில தோல்வி என்பது ஒரு பகுதிங்க, ஒரு பகுதி. நீங்க தயவு செய்து 100% சக்சஸ் மட்டும் உங்க வாழ்க்கையில
நீங்கள் எதிர்பார்த்து வாழ்ந்தீங்கன்னா தோல்வி உங்களை சந்திக்கும் போது அதை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாமல் போயிடும், பலன் இல்லாமல் போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், பின்னடைவுகள் இது எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் கிருபையினால பலனை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ தனிப்பட்ட அனுபவம், ஒரு சின்ன அனுபவம், சமீபத்தின் அனுபவத்தை சொல்கிறேன். அதாவது நம்ம புதிய ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய கிருபையினால இத்தனை முறை நான் மேடையில் நின்று நான் சொல்லியிருக்கிறேன், இந்தந்த காரியங்களை செய்ய போகிறோம்னு. தேவனுடைய பெரிய தயவு, அத்தனை வேலைகளையும் 100% முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அத்தனை வேலை, ஒன்றை கூட ஆண்டவர் நம்மளை கைவிடவே இல்லை. எதுவுமே தடைபடலை, எல்லாமே நடந்து முடிஞ்சுது. ஜூன் மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு நேசரத்தால டெடிகேட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு கர்த்தருடைய நடத்தல் இருந்தது. விசுவாசித்து முன்னேறினேன். அது நடக்கவே நடக்காது, முடியவே முடியாதுன்ற சூழ்நிலையில் இருந்தோம். அப்பாவே என்கிட்ட சொன்னாங்க, இதெல்லாம் வேண்டாம்பா, இதெல்லாம் நமக்கு பிரச்சனையில் மாட்டிக்கிட போகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கே ஆச்சரியம்தான், எல்லாருக்கும் ஆச்சரியம்தான். கர்த்தர் அதை செய்து முடித்தார். அப்பா டெடிகேட் பண்ணாங்க. அதை அடுத்தது ஒரு தேங்க்ஸ் கிவிங் வைத்தோம். அடுத்தது ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஒவ்வொன்றுக்கா ஒவ்வொரு டேட் வைப்போம். குட் ஃப்ரைடேக்குள்ளே இதை போட போகிறோம், குட் ஃப்ரைடேக்குள்ளே கூரை போடுவோம், கிறிஸ்மஸ்க்குள்ளே 31 டோரை போடுவோம். எல்லாத்தையும் போட்டு முடித்தோம். டைலில் போடுவோம், போட்டு முடித்தோம். என்னென்ன அறிவிப்பு கொடுக்குறோமோ அத்தனையும் முடித்தோம். ஆனால் இந்த முறை குட் ஃப்ரைடேக்கு நேராக நான் வரும்போது ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தேன், ஜெபம் பண்ணோம். ஏர் கண்டிஷனர்ஸ் எல்லாம் வாங்கி பால்கனி ஃபுல்லாக ஏர் கண்டிஷனிங் பண்ணிடணும்னு ரொம்ப தீர்மானம் பண்ணி ஆயத்தமாக்கி முன்னேறணும். டெண்டர்லாம் விட்டாச்சு. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் அதில் எனக்கு ஒரு மனசில் ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதில் ஒன்று மாற்றணும்னு. அதுக்கப்புறமா அந்த டிஸ்கஷனுக்கு அவங்கள கூப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்து ஒரு பெரிய சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுத்தோம். நம்ம கையில் இருந்த அத்தனை காசையும் அனுப்பி விட்டேன். நான் போட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, காலம் கம்மி தான், பட் முடிச்சிருங்க. அதை ஆர்டர் வாங்கின அந்த ஏஜென்சி சொன்னார், கண்டிப்பாக பண்ணிடலாம் பாஸ்டர்னாரு. எப்படியாவது நான் முடிச்சிடுறேன்னாரு. இது வரைக்கும் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் அவர் நமக்கு பண்ணியிருக்கிறாரு, இத்தனை ஒர்க்கையும் ஆன் டைம் முடிச்சிருக்காரு. ஆனால் இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது அவுட்டோர் யூனிட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அது தாய்வான்லேருந்து வரணும். அது ஃபுல்லாகவே இறங்கிருச்சு. ஆனால் இண்டோர் யூனிட் இருக்கு பாருங்கள், அது போலாண்ட்லேருந்து வரணும். அது வர வேண்டியது அந்த கம்பெனிக்கு. நாங்கள் அந்த மெயின் ஆள்கிட்டே பேசினேன். நான் சொல்கிறேன், ரொம்ப சாரி சார், நீங்கள் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தா கூட நான் எடுத்திருப்பேன் ஆர்டரை. இப்போ நான் இயர் எண்டிங் ஆகிடுச்சு, இது மார்ச் மாதம் க்ளோசிங். அதனால் இப்போ நான் புதுசாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ சூழ்நிலை சரியும் இல்லை, வாரில் ஷிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது, என்னால் உடனே சப்ளை பண்ண முடியல. கண்டிப்பாக நான் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி உங்களுக்கு கொடுத்துட்றேன்றார். எனக்கு 9ஆம் தேதி எனக்கு எதுக்கு? பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ கேட்டு பார்க்குறேன், நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. வெரி சாரி, முடியவே முடியாது அப்படின்னு அவங்க அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க. எனக்கு லெட்டர் போடுறாங்க, ரொம்ப அப்பாலஜைஸ் பண்ணுறோம், நீங்கள் ரெகுலர் கஸ்டமர், பட் என்னால் கொடுக்க முடியலை. இப்போ எனக்கு என்ன கேள்வி வந்துருச்சுன்னா, சர்ச்சில் வேறு சொல்லிட்டேன், அன்னைக்கு வர்ற ஆளெல்லாம் என்னப்பா ஏசி போட்டேன்றாங்க, காற்றே வர மாட்டேங்குது, குளிர மாட்டேங்குதுன்னா எல்லாரும் யாரை தான் பார்ப்பாங்க? இப்போ பார்க்குறீங்க பாருங்க, அது மாதிரி தான் பார்ப்பீங்க. சொன்னார், என்னமோ முடிச்சிருவேன்னாரு. 1 லட்சம் கொடுக்குற 500 பேருன்னாரு. எங்கே வந்துச்சு? ஏசி ஒர்க் ஆகல, எங்கே சத்தம் வருது, எங்கே குளிர்ச்சி வருது? ஒன்றும் வரல. எல்லாரும் என்ன தான் முறைச்சு பார்ப்பீங்க, சொல்ல மாட்டீங்க. செய்தி நல்லா இருந்துச்சு பாஸ்டர்னு போயிடுவீங்க. ஆனால் மனசுக்குள்ள என்ன பண்ணாரோ தெரில, இதுக்கு எதுக்கு இங்கே வைக்கணும்? அப்போ இது ஒரு தோல்வி தானே. ஆனால் ஆண்டவர் அந்த தோல்வியை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்தார். எத்தனையோ வெற்றிகளை என் வாழ்க்கையில் பார்த்தேன். ஆனால் அதில் நான் எதிர்பார்த்த விதமாக முன்னேற்றம் இல்லாமல், நான் நினச்ச நேரத்தில் அது நடக்காமல் போனது. நான் பிலீவ் பண்ணுறேன், இந்த கட்டடம் கட்டப்படுதோ இல்லையோ, என் விசுவாசத்தாண்டு ஒரு வழி பண்ணுறாருன்னு நான் நினச்சேன். என் வாழ்க்கையில் நிறைய பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஒரு பக்கம் விசுவாசம், இந்த கடந்த 2 வாரமாக சகிப்பு, தோல்வியை கையாளுறது, ஏமாற்றம் வந்தாலும் சந்தோஷமாய் தொடர்ந்து முன்னேறது, விசுவாசத்தை விடாமல் இருக்கிறது, கர்த்தருடைய காலத்துக்காக காத்திருக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரியங்களை கர்த்தருக்கு போதிக்கிறத நான் உணர்றேன். இதை பாரு, உங்க வாழ்க்கையில எத்தனையோ ஜெயங்களை எடுத்துட்டு ஒரு டிப் உங்க வாழ்க்கையில வரும்போது, ஆர் யூ ரெடி டு ஃபேஸ் இட்? எல்லாம் பாஸ் ஆகிட்டு வந்தேன் பாஸ்டர், இதில் தான் அடிச்சுது ஒரு அடி, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதில் சில வேளையில் எங்கே பெரிய கொஸ்டின் எப்போ வந்துடும் தெரியுமா?
பாஸ்டர் நான் ரொம்ப நீதியாக இருந்தேன், எனக்கு ஏன் தோல்வி வந்துச்சு? யூ ஆர் ரைச்சியஸ் பட் யூ ஃபேஸ் டிஃபீட். எழுதுங்க, யூ ஆர் ரைச்சியஸ் பட் யூ ஆர் ஃபேசிங் டிஃபீட்ஸ். ஹவு டு யூ ரிசால்வ் திஸ்? நான் நீதியாக தான் நடந்தேன், நேர்மையாக நடந்தேன், உத்தமமாக நடந்தேன், எனக்கு எதுக்கு தோல்வி? யூ கேன் பி ரைச்சியஸ் பட் ஸ்டில் டிஃபீட்டட். நீதிமான்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறாருலாம் இருக்கு. ஆபத்து காலத்தில் நான் உனக்கு கூட நிற்பேன், உன்னை உயர்ந்த இடத்துல அடைக்கலமாக வைப்பேன்லாம் எதிர்பார்த்தா உயர்வத்தில் இல்லாமல் தாழ்வில் இறக்கி விட்டாரு. அப்போ கர்த்தரை கைவிட்டாரா? நான் நீதியான நடந்தேன், எனக்கு ஏன் தோல்வி வந்தது? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, சில பேருடைய நிலைமை என்னன்னா, ஐ எம் டிஃபீட்டட் ரிப்பீட்டட்லி. நான் தொடர்ந்து தோல்வி அடைகிறேன். தொடர்ந்து என் லைஃப்ல சக்சஷன்ல ஒரு முறை எழுதினேன், 2 முறை எழுதினேன், 3 முறை எழுதினேன், 5 முறை ட்ரை பண்ணேன், அட்டம் பண்ணேன், எல்லாமே ஃபெயிலியர் பாஸ்டர். அப்போ எங்க நான் இதுல ஹவு டு ரிசால்வ் திஸ்? எத்தனை முயற்சி எடுத்தாலும் தோற்கிறேனே, அப்போ நான் இது எப்படி கையாள்றது? இந்த மாதிரி சூழ்நிலைகளை எந்த விசுவாசியும் தேவ பிள்ளையும் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். If you are righteous, you will still face defeat. Even if you are righteous, repeated defeats வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை எப்படி கையாள்வது? ஒரு வசனத்திலிருந்து அப்படி ஆரம்பிச்சு 2 குறிப்புகள் நாம் இன்னைக்கு படிக்க போறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனையே கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஜிக்லாக்ல ஏற்பட்ட நஷ்டம் பெரு நஷ்டம். குடும்பத்தை சத்துருக்கள் கொண்டு போயிட்டாங்க, வீட்டையெல்லாம் சுட்டெரிச்சு போட்டு எல்லாமே நாசமாயிடுச்சு. தாவீதுக்கே ரொம்ப நெருக்கம். கூட இருந்த மனிதர்கள் எல்லாரும் அவனை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறத கேட்குறான். இந்த நிலையில பாருங்க, ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. தாவீது என்ன செய்தான்னா, கர்த்தருக்குள்ளே தன்னை, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தாவீது என்ன செய்தான்? கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்றைக்கு இதுல இருந்தா அப்படியே நம்ம தொடர்ந்து கொஞ்சம் படிக்க போறோம். I want you to write a question. How can our sorrow turn into joy when undergoing defeat? நம்முடைய வாழ்க்கை தோல்வியின் வழியாக போய் கொண்டிருக்கும் போது துக்கம் எப்படி சந்தோஷமாக மாற முடியும்? உங்க தோல்வியை நீங்களே எழுதிக்கிடுங்க. எந்த பகுதியில் நீங்க தோற்றுட்டு இருக்கீங்க அதை எழுதுங்க. என்ன தோல்வியாவனா இருக்கலாம். பாஸ்டர், படிப்புல நான் தோற்றுட்டேன், வேலையில தோற்றுட்டேன், வியாபாரத்தில் தோற்றுட்டேன், குடும்பத்தில் தோற்றுட்டேன், ஆவிக்குரிய ரீதியில் நான் தோற்றுட்டேன், என் ஊழியத்தில் தோற்றுட்டேன், எதிர்பார்ப்பில் தோற்றுட்டேன், கனவுகளில் தோற்றுட்டேன், என் முயற்சிகளில் தோற்றுட்டேன். இந்த தோல்வியினால ரொம்ப துக்கம், மனசை ரொம்ப நிறைச்சிருச்சு, எனக்கு சந்தோஷமே இல்லாமல் போயிடுச்சு, ரொம்ப துக்கமாக இருக்கேன், ரொம்ப வேதனையாக இருக்கேன். நான் எதிர்பார்த்த முடிவு எனக்கு கிடைக்கல, எதிர்பார்த்த விளைச்சல் எனக்கு வரல, எதிர்பார்த்த நன்மைகள் எனக்கு வரல, பெரிய தோல்வியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இதை இப்போ சில பேர் சொல்லலாம், கல்யாணம் பண்ணேன், நான் ஒரு குடும்பத்தை கட்டணும்னு எதிர்பார்த்தேன், கல்யாணம் ஆயிடுச்சு பாஸ்டர், ஆனால் இத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை. நான் வேலைக்கு சேர்ந்து நான் எப்படி ஆகிலும் ஒரு வீட்டையாவது கட்டிடணும்னு நினச்சேன், இன்னும் என்னால் ஒரு வீடை, ஒரு நிலம் கூட வாங்க முடியல, எல்லா முயற்சியும் தோற்று போயிடுச்சு. அல்லது ஒரு இடத்த வாங்கினேன், ஏமாற்றப்பட்டுட்டேன், ஒரு குறிப்பிட்ட நபரை நம்பினேன், அவர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகள் நீங்கள் போயிட்டு இருக்கலாம். அல்லது ஒரு எக்ஸாமை நீங்கள் பல முறை எழுதிட்டே இருக்கிறீங்க, பெரிய பெரிய கனவுகள். உதாரணமாக இப்போ இன்னைக்கு ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போகிறது நீட் எக்ஸாம் இல்லையா, அல்லது டிஆர்பி எக்ஸாம், ஏதோ ஒரு எக்ஸாம் நீங்கள் ப்ரொஃபஷனலாக எழுதணும், நல்ல ஒரு லைஃப்பை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் முன்னேற்றம் நடக்கலை, அதில் ஒரு பின்னடைவு, அதில் ஒரு தோல்வி. சில பேர் சொல்கிறது கேட்டிருக்கேன், பாஸ்டர் ஒரு 5 மார்க்கில் போயிடுச்சு பாஸ்டர், கவர்மெண்ட் சீட் போச்சு, 5 மார்க் தான் பாஸ்டர், 5 மார்க் எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்தா நான் வேற ஒரு இடத்துல இருந்திருப்பேன் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தோல்வி வரும்போது எவ்வளோ துக்கத்தை மனசில் கொண்டு வரும், அது வெட்கத்தை கொண்டு வருது, தனிமைப்படுத்தணும்னு நினைக்குது, எல்லாத்தையும் இழந்தது போல உலகமே முடிஞ்ச மாதிரி உணர்வு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த துக்கத்தை
எப்படி நாம் சந்தோஷமாய் மாறும் என்று எதிர்பார்ப்பது? அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை ஆரம்பித்து தொடர்ந்து அதை பற்றி பேச போகிறேன். தாவீதின் வாழ்க்கையில மகா பெரிய தோல்வி வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த தோல்விக்குள்ள அவன் தேவனை கொண்டு வந்தான். எல்லாரும் சொல்லுங்க, தோல்விக்குள்ள யாரை கொண்டு வந்தான்? தேவனை கொண்டு வந்தான். மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆஸ்தி, உறைவிடம் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது. சுற்றி இருக்கிற பங்காளிகள் எல்லாரும் இப்போ கல் எடுத்துட்டு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான். பிரியமானவர்கள், அன்பா சொல்றேன், தோல்விகளை யாரும் தவிர்க்க முடியாது. எந்த நேரம், எப்படி, எங்கே, எந்த அளவு தோல்வி வரும் நம்மளால கணிக்க கூட முடியாது. ஆனால் இந்த தோல்விகளின் நடுவிலே ஒரு மனிதன் கண்மலையாகிய கிறிஸ்துவை தன்னுடைய அஸ்திபாரமாகவும் தன்னுடைய ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் கொண்டிருப்பான். ஆனால் அவன் அசைக்கப்படாமல் இருப்பான். ஹல்லேலூயா! தோல்வியை கண்டு பயப்படாமல் இருப்பான். தோல்வியிலே வாரிக்கொள்ளாமல் அவன் நிலைத்து நிற்பான். இதை குறித்து நான் 2 வார்த்தைகளை இன்றைக்கு பேசும்படி கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். நம்பர் 1 எழுதுங்க. Be confident even in the midst of your defeat that God is always in control. எழுதுங்கள். தேவன் எப்பொழுதும் இப்படி எழுதலாம் தமிழ்ல, தேவனுடைய கரத்தில் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தைரியமாக இருக்க வேண்டும். அல்லது எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று நம்பி தைரியம் கொள்ள வேண்டும். எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. அதில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் சொல்றது தமிழ்ல எழுதுறவங்க எழுதுங்க. இங்கிலீஷ் அப்படியே இருக்கட்டும், பட் தமிழ் எழுதுங்க. தேவனுடைய கட்டுப்பாட்டில் என் வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். திரும்ப சொல்லுங்க எல்லாரும். தேவனுடைய கட்டுப்பாட்டில் என் வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். எந்த நேரத்தில்? நான் தோற்கும் பொழுது. 97ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுள். ஏன் பூரிப்படைய முடியும் என்று கேட்டா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எல்லாரும் சத்தமா வாய்த்தன்னு சொல்லுங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும். அவருடைய ஆளுகைக்கு மாற்றமே கிடையாது. உலகத்தை பார்ப்பீர்களானால் எல்லாமே மாறும். இன்றைக்கு மழை பெய்யும், நாளைக்கு வெயில் அடிக்கும். இன்றைக்கு பிரகாசமாக இருக்கும், நாளைக்கு இருளாக இருக்கும். இன்றைக்கு வெற்றி வரும், நாளைக்கு தோல்வி வரும். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமே கிடையாது. எல்லாமே மாயையானது, நிரந்தரமற்றது. வாழ்க்கை என்று பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் அண்ட் டிஃபீட் ஒரு மிக்ஸ் தான். ஒரு சர்க்கிளில் அப்படியே விக்டரி இருக்கும், அடுத்த சர்க்கிளில் என்ன வந்துடும்? தோல்வி வர வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படின்னா, அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்கள பாருங்க, அதில் 10 ரவுண்ட் அவங்க சுற்றணும், 10 லேப் அடிக்கணும் அப்படின்னா, அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா 5 லேப் நம்பர் 1ல போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா 6வது லேப்பில் கொஞ்சம் பின்னடைவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தான் பாருங்க, முதல்ல 10வது லேப்பை ஃபினிஷ் பண்ணி அவன் அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது அவன் தான் கடைசியால வந்துட்டு இருக்கான். இதுவரைக்கும் ஜெயிச்சிட்டு இருந்தான், தோற்று போனான். இப்போ இந்த கிரிக்கெட்லலாம் பல விதமான மேட்சஸ் நடத்துகிறாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே ஒரு டீம் வரும், திடீர்னு கடைசியில் என்ன பண்ணிடும்? தோற்றுரும். அப்போ வாழ்க்கை என்பது ஜெயமும் தோல்வியும் கலந்தது தான். அநேக வேளையில் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் நமக்காய் காத்திருக்கோம். நீங்கள் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு கிடைக்காது. யோபு சொல்றாருல, நன்மைக்காக எதிர்பார்த்திருந்த தீமை வந்தது, வெளிச்சத்திற்காக எதிர்பார்த்த இருள் வந்தது. லைஃப் கேன் த்ரோ சர்ப்ரைசஸ். ஆனால் இதுக்கு நடுவில் பிரியமானவர்களே நல்லா கவனிங்க, நமக்கு நிறைய காரியங்கள் புரியாத புதிராக, ஆச்சரியமாக, நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். God is in control. இதில் 3 வார்த்தைகளை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து இதை எழுதுங்க, இதை உட்காந்து அப்பமா தியானம் பண்ணுங்க. நிறைய காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கு, நமக்கு தெளிவில்லாமல் இருக்கு, தோல்விகள் நடுவில் எல்லாம் முடிஞ்சிட்டது போல தெரியுது. ஆனால் தோல்விகள் வழியாக நம்ம கடந்து போகும்போது கூட கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது.
கர்த்தர் கிரியை செய்கிறார். அதுல எப்படியெல்லாம் கிரியை செய்வார்னு கேட்டா 3 காரியங்கள். நம்பர் 1, God might be calling our attention to something different than what we are thinking. நாம் நினைத்ததை விட வித்தியாசமான விதத்தில் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். அதற்கு நேராக நம்முடைய கவனத்தை கர்த்தர் திருப்பலாம். God is calling our attention to something different. நாம ஒன்றை செய்யணும், ஒன்று முடியணும், ஒன்று நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்முடைய கவனத்தை வேறு ஒன்றுக்கு நேராக ஆண்டவர் திருப்பி கொண்டிருப்பார். இதை நான் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, God may be changing the course of action. நம்முடைய செயல் திட்டத்தை கர்த்தர் மாற்ற முடியும் என்றதை மறந்துடாதீங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஒரு தோல்வி முகத்தில் போய் நிற்கும் போது விசுவாசிங்க, இந்த தோல்வி எனக்கு வருவதற்கு ஆண்டவர் அனுமதிச்சதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னா, கர்த்தரனை வேறு பாதையில் திருப்ப தேவன் விரும்புகிறார். என் வாழ்க்கையில் என்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை முடியும் போது பெரிய தோல்வியின் சூழலில் தான் முடிஞ்சுது. நான் எதிர்பார்த்தது நடக்கலை, எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல. நான் என்ன விரும்பினேன்னா, ஒரு இன்ஜினியராக மாறி ஒரு ஹை அண்ட் ஸ்டுடியோவில் நான் ஒரு இன்ஜினியராக மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவாக இருந்தது. ஆனால் கர்த்தர் என் 12th ஸ்டாண்டர்ட் முடியும் போது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கினார். கடைசியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் போய் சேர்ற ஒரு நிலைமை வந்தது. அதை முடிச்சுட்டு நான் பைபிள் காலேஜ் போகும்போது கர்த்தர் அதில் ஒரு திருப்பு முனையை கொண்டு போனார். பைபிள் காலேஜ் போகும்போது அங்கே ஒரு பெரிய திட்டம் பண்ணிட்டேன். நான் இந்த ஊழியத்துக்கு வரக்கூடாது, நான் வெளியில் ஒரு ஊழியத்துக்காக சைன் அப்லாம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் கர்த்தர் என்னை வழியிலே தடுத்து என்னுடைய எல்லா ஆலோசனைகளையும் ஆண்டவர் முடக்கி போட்டார். அந்த நேரம் அந்த பாதையை கடக்கிறது ரொம்ப வேதனையாக தான். இன்றைக்கி எனக்கு தெரியும், அந்த நேரம் எனக்கு ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் ஜெயத்தை அல்ல, திறந்த வாசல்ல கதவை அடைச்சதுனால தேவன் என்னை ஒரு மாற்று பாதைக்கு திருப்புறதுக்கு தேவன் அதை பயன்படுத்தினார் என்று என்னால் இன்னைக்கு தைரியமாக சொல்ல முடியும். God just changed the course of my action. எப்படி ஒரு வெள்ளம் புரண்டு வரும்போது அந்த பாதையில் சில வேளை மணல் மூட்டை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மணல் மூட்டை போடுவாங்க அல்லது ஒரு குவியலை நிறுத்துவாங்க. எதுக்குன்னா, இந்த தண்ணி இந்த பக்கம் பாயாம வேறு ஒரு திசைக்கு பாயிறதுக்கு அவங்க பாத்தி கட்டுவாங்க. அதை போல கர்த்தர் சில வேளை நாம ஒரு திசையில தான் போறோம், ஜெயிக்க போறோம், முடிக்க போறோம் நினைச்சிட்டு அப்படி வேகமா போயிட்டு இருக்கும்போது நடுவில் கொண்டு விடுவார். என்ன ஆண்டவரே, நான் இதுல தான் ஜெயிக்க போறேன், இதுல வெற்றி எடுக்க போறேன்னு நினைக்கும் போது இப்படி கொண்டு தடுக்கிறீங்களேன்னு சொன்ன ஆண்டு சொல்ல, கவலைப்படாத, நீ போயிட்டே இரு, அங்க அடிச்சினா இந்த பக்கம் திரும்பிடுவேன், அந்த பக்கம் தான் உனக்கு ஒரு பாதையை நான் வைத்திருக்கிறேன். நீ அறியாத உனக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். புரியாத பாதையோ புதிய வழிகளோ நடத்தினீர் ஏந்தினி என் இயேசுவே. புதியாத பாதையோ புதிய வழிகளோ நடத்தினி ஏந்தினி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியெல்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியெல்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தி என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஆமா, அநேக வேளையில தெரியாத பாதை புரியாத பாதைக்கு திருப்பதுக்குனே ஆண்டவர் சில வேளை நம்ம வாழ்க்கையில் சில தோல்விகளை நிறைய பேர் நீங்க சொல்வீங்க, பாஸ்டர் அந்த பிரச்சனையை மட்டும் நான் சந்திக்கலன்னு நீங்க சர்ச்சில் உட்காந்துருக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. சில பேர் சொல்லுவீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன் பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் மாறி இருக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் உட்காந்துருக்க மாட்டேன். அங்க விழுந்த அடிதான் என் வாழ்க்கையை வேற பாதைக்கு திருப்பிடுச்சு.
இதுதான் என் முடிவு, இதுதான் எல்லாமே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் வந்து வழி மறித்து என்னுடைய எல்லா முயற்சிகள்லையும் தோல்வியை கொடுத்ததுனால தான் என் வாழ்க்கையே திரும்பினது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நிறைய வேளை நம்ம வாழ்க்கையை திருப்புறதுக்குன்னே அல்லது நம்முடைய கவனத்தை திருப்புறதுக்காக தேவன் நமக்காக வைத்திருக்கிற வித்தியாசமான திட்டங்களை வெளிப்படுத்திருக்க தேவன் சில வேளை தோல்விகளை வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார். அது நம்ம நம்பணும். God is in control. கர்த்தர் என் வாழ்க்கையின் மேல ஆளுகை செய்கிறாரு. என் வாழ்க்கையை திருப்ப வேண்டிய திருப்பத்துக்கு கர்த்தர் வந்து சில வேளை ஒரு அணைக்கட்டை போட்டு தடுப்பை போட்டு என்னை திருப்புறாரு. ரெண்டாவது, கர்த்தர் ஏன் ஆளுகை செய்கிறார் நான் விசுவாசிக்க முடியும்னா, there are times where God might be correcting us. நம்ம கடந்து போகிற பாதையில கர்த்தர் நம்மை திருத்தி கொண்டிருக்கலாம் அல்லது சீர்படுத்தி கொண்டிருக்கலாம். எழுதுங்க, defeats can be a way God is correcting us. நம்மளை சீர்படுத்துற ஒரு இடமாக இருக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், யோசுவா வந்து பெரிய படை எடுத்துக்கிட்டு அவர் வந்து எரிகோவை போய் யுத்தம் பண்ண போகும்போது முழுவதும் ஜெயித்து அந்த பட்டணத்தையே வந்து அவங்க அழிச்சிட்டாங்க இல்லையா, பெரிய வெற்றி எடுத்தாங்க. ஆனால் அதே மக்கள் ஆயி பட்டணத்துக்கு முன்பாக போய் நிற்கும் போது படுதோல்வி அடைந்து வர்றாங்க. அப்போ யோசுவா போய் கர்த்தர்ட்ட கேட்குறான், ஏன் ஆண்டவரே அங்கே எனக்கு ஜெயம் கொடுத்தீங்க, அது பெரிய பட்டணம், அதில் ஜெயிச்சிட்டேன், சின்ன பட்டணம் இதில் போய் தோத்துட்டேனே அப்படின்னா, கர்த்தர் அவனுக்கு சில காரியங்களை சீர்படுத்த வேண்டி இருந்தது. God had to correct certain things in his life. நம்ம வாழ்க்கையில் கூட இந்த தோல்வி வரும்போது தான் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நிதானிக்கிறதுக்கு ஒரு நேரம் நமக்கு வருது. உண்மையா இல்லையா? நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் நிறைய டேர்னிங் வந்து தோல்வியில் தான் கிடைக்குது. நம்ம சொல்ல நெத்தியில் அடிக்கிறதுன்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி சில தடவை தோல்விகள் வந்து அப்படி நம்மளை நிலைக்குலைய வைக்கும். விழுந்த பிறகு தான் நம்ம கொஞ்ச நேரம் சுதாரிப்போம், நான் என்ன தப்பு பண்ணேன், கர்த்தர் என்னை எப்படி திருத்த விரும்புகிறார், என்ன மாற்ற விரும்புகிறார் அப்படின்னு அநேக வழியில் இந்த தோல்விகள் மூலமாக தான் we get back to the right track. சரியான பாதைக்கு நம்ம திரும்புறதுக்கு இந்த தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வழியாக மாறுகிறது. எத்தனையோ பேர் வந்து ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது அப்படியே ட்ரிஃப்ட் ஆயிடுவாங்க. சரியான பாதையை விட்டு அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி வழி தப்பி வழி மாறி போய் எங்க இருக்கிறோன்னே தெரியாத அளவு வழி தப்பி போயிடுவாங்க. ஆனால் ஒரு அடி விழும் பாருங்க, விழுந்த உடனே எங்க இருக்கிறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் செய்யறது என்ன தப்பு அப்படின்னு அவங்க லைஃப்பை கரெக்ட் பண்றதுக்கு, அவங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து அவங்கள சீர்படுத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிட்சிக்கிறார், சீர்படுத்துகிறார், உடைக்கிறார், உருவாக்குகிறார். நம்முடைய தேவனை போல நம்மளை கரெக்ட் பண்றவர் யாருமே கிடையாது. அதனால பிலீவ் தட் ஈவன் யுவர் ஃபெயிலியர்ஸ் காட் இஸ் இட் ஒர்க். நம்முடைய தோல்விகள் நடுவில் கர்த்தர் கிரியை செய்துட்டு இருக்காருன்னு நம்புங்க. அவர் ராஜரிகம் பண்றாரு. தம்மை ரொம்ப, அவர் யாரை ரொம்ப நேசிக்கிறார், அவங்களை சிட்சிக்கிறார். தகப்பன் நேசியாத சிட்சியாத நேசிக்கிற பிள்ளை யாராவது இருக்காங்களா? இல்லையே. அவங்கள சீர்படுத்துறாங்க. அந்த காலத்தில் அது வேதனையா இருக்கு, ஆனால் பிற்காலங்களில் நன்மையை கொண்டு வருகிறது. எத்தனை பேர் தெரியுமாங்க தங்க வாழ்க்கையில பெரும் பாதகத்தில் போய் மாட்டி பெரும் பிரச்சனையில் மாட்டின பிறகுதான் தங்க வழியை சீர்படுத்துறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? கர்த்தர் வந்து நம்முடைய பிரச்சனைகளை கூட நம்முடைய தோல்விகளை கூட நல்வழிப்படுத்த சீர்படுத்த கர்த்தர் பயன்படுத்துகிறார். நம்பர் 3, God can be coaching us to become stronger and better in the midst of failures. நம்முடைய தோல்விகள் நடுவில் கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்க முடியும். He can be coaching us to be better, to be stronger. நாம சிறந்தவர்களாக இருக்கவும் பலவான்களாக இருக்கவும் நல்ல பயிற்சி கூடம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில தடவை தோல்வி தான். உண்மையா இல்லையா? பெரிய ஃபெயிலியரில் தான் பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறோம், கிரியேட்டிவாக மாறுறோம். எப்படி நம்ம இதை சரி பண்ணுறது, சீர்படுத்துறது, மாற்றுறது. சில பேருக்கு இந்த தோல்வியே வேணான்றுவாங்க. தோல்வி உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய காரியங்களை மாறவே மாட்டீங்க, நீங்கள் இன்னும் சீர்படவே மாட்டீங்க, நீங்கள் இன்னும் சிறப்பாக மாற மாட்டீங்க. கர்த்தர் வந்து தோல்விகளை வைத்து அநேக வழியில் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுகிறார். சிறப்பாக. நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, எத்தனையோ பேர் கொன்னாதான் ஒருத்தர் டாக்டர்னு வாங்க பாருங்க. அதனால அது நம்ம எப்படி நம்ம நெகட்டிவாக எடுத்துக்க வேணாம். பட் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணரை போய் கேளுங்களேன், நீங்கள் கை வச்சது எல்லாமே வெற்றியான்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லை 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 நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன் நான்.
அந்த மிஸ்டேக் அப்புறமா தான் ரொம்ப ராத்திரியெல்லாம் தூக்கமே வரலங்க. அதுக்கப்புறம் தான் உட்காந்து ஸ்டடி பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் நான் பெட்டர் ஆகிட்டேன் அப்படின்வாங்க. அப்போ அவங்கள கரெக்ட் பண்ணி அவங்கள பெட்டர் ஆக்கி அவங்கள இன்னும் வலிமையானவர்களை மாற்றுறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தோல்வி தான், தோல்விகள். இது ஏன் நான் சொல்லுகிறேன்னா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய கைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் அந்த தோல்வியில் நீங்கள் இன்னும் ஆடசாள்றீங்க, அதனால எல்லாம் நன்மையாக தான் செய்வீங்க. தமிழ் அன்புருளாய் தம்மால் அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் சகலமும் செய்வார். அது நமக்கு என்ன ஆண்டு பண்ணிட்டு இருந்தாரு, என்ன நமக்காக மேப் போட்டிருந்தாரு, என்ன டைரக்ஷனில் திருப்பினாரு நமக்கு இப்போ தெரியாது, மேலே போனால் தெரியும். ஆண்டவரை சந்திக்கும் போது தான் கர்த்தர் சொல்வார், இதுக்கு தான் உனக்கு கொடுத்தேன் அந்த அடி, இதுக்கு தான் உன்னை மாற்றினேன், இதுக்கு தான் தடுத்தேன், இதுக்கு தான் நிறுத்தினேன். நான் அன்னைக்கு உன்னை நிறுத்தலை, உனக்கு இதை கொடுக்கலன்னா இங்கே வந்து சேர்ந்துருக்க மாட்டேன்னுவார். நன்றியப்பா அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த மாதிரி துக்கத்தின் வழியாக போகும்போது கர்த்தரை நம்ம ஏன் நடுவில் நிறுத்தணும் அப்படின்னு கேட்டால், ரெண்டாவது காரணம் எழுதுங்க. பி கான்ஃபிடென்ட் தட் காட் இஸ் க்ளோஸ் டு அஸ் ஈவன் இன் டிஃபீட். நம்முடைய தோல்விகள் நடுவிலே கூட தேவன் நம்ம அருகிலே இருக்கிறார் என்று நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தோல்விகள் நடுவிலே கர்த்தர் நம் அருகில் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். வேகமா சொல்லிடுறேன். தோல்விகளை கண்டு நம்ம ரொம்ப பயப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமாங்க? எப்பெல்லாம் தோல்வி வருதோ நம்மகிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க நம்மளோட கொஞ்சம் தூரமாக போயிடுவாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு பயம். அதாவது சில வேளையில் நீங்கள் ஜெயிச்சுட்டே இருக்கிறதுனாலே உங்களோட நிறைய பேர் சேர்ந்து பயணிக்க விரும்புவாங்க. சொல்லுது புரியுதுங்களா? சில பேர் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு நம்பி உங்களோட பயணித்து வருவாங்க. ஆனால் தோல்வி வரும்போது இந்த ஜெயிச்சிட்டதுனால நம்மோட வந்தவங்களும் ஜெயிப்போன்னு நம்பிக்கை வச்சவங்களும் அப்படியே கொஞ்சம் விலகி போவாங்க. அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க, நம்மகிட்ட பேச மாட்டாங்க, நம்மளை கண்டுக்கிட மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி இருந்த சீர் அவருக்கு இப்போ இல்லை, முன்னாடி இருந்த வெற்றியெல்லாம் இல்லை. அதனால் மெதுவாக கட்சி மாறுவாங்க, மெதுவாக இடத்த மாற்றுவாங்க, மெதுவாக பேச்சை மாற்றுவாங்க, டைமை குறைப்பாங்க. இது நம்மளுக்கு என்ன ஒரு பயத்தை கொண்டு வந்துடும்னா, ஐயோ நான் தோத்துறவே கூடாது, நான் தோத்தாலே எல்லாரும் என்ன விட்டு என்ன பண்ணிடுறாங்க, விலகி போயிடுறாங்க. என்கிட்ட எல்லாம் இருந்து எல்லாம் நன்மையாக நடந்து நம்ம சொல்கிறோம் பாருங்க, செய்கிறதெல்லாம் வாய்ச்சி செய்கிறதெல்லாம் கைகூடி வந்தால் தான் நமக்கு மரியாதை, அந்தஸ்து, மதிப்பு. அதனால நம்ம தோற்கக்கூடாதுன்னு ரொம்ப பயப்படுறோம். உண்மை என்னன்னா, என்ன தான் நம்ம பிடிச்சி வச்சாலும் சில தடவை தோல்வி வந்துடுது. இந்த தோல்வியில் நம்ம நேசித்தவங்க, விரும்பினவங்க, ஆசைப்பட்டவங்க, நம்பினவங்க எல்லாருமே நம்மளை விட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. சில வேளையில் நீங்கள் ஸ்கூலில் இப்படி படிச்சுட்டு வரீங்க, பயங்கர ஜெயம் எடுத்துகிட்டே வரீங்க, ஒரு கும்பல், ஒரு கேங் உங்களோட போய் ட்ராவல் பண்ணி வரும். திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி வந்தால் அந்த கூட வந்த கேங் என்ன பண்ணுன்னா திடீர்னு விலகி போயிடும். சில பேர் பேசி வச்சிருப்பீங்க, நம்ம எல்லாம் ஒரே காலேஜில் படிக்கலான்னு. எங்க நடந்துச்சு? திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் எட்டி கூட பார்க்க முடியாத தூரத்துக்கு, அவ்வளோ தூரத்தில் ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. சில பேர் வேற வேற ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க, சில பேர் வேற கண்ட்ரிக்கே போயிடுவாங்க, வேற தேசத்துக்கே போயிடுவாங்க. இந்த பிரிவினையை பார்த்து பயந்து தான் நமக்கு தோற்கவே கூடாது, நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கும். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, நம்ம எவ்வளவு தோத்தாலும் நம்மை விட்டு விலகாத ஒரே ஒருவர் உண்டான கர்த்தர் மாத்திரம்தான். அதை தயவுசெய்து மறக்காதீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் அன்புடன் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய தோல்வி நீங்கள் சந்திச்சிருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், வேலையில், ஊழியத்தில், தனிப்பட்ட பரிசுத்த ஜீவியத்தில் கூட நீங்கள் ரொம்ப தோத்து போயிருக்கலாம். நீங்கள் நினச்சிடாதீங்க மனுஷன் நம்மளை விட்டு விலகிறது போல கர்த்தரும் விலகிடுவாருன்னு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உன்னோடு இருக்கிறேன். 139ஆம் சங்கீதத்தில், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் நீ எழுந்திருக்கு நீ அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பெறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்குகிறீர், உம்முடைய கரத்தை என் மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உம்முடைய வலதுகரம் என்னை பிடிக்கும். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி இன்றைய காலையில்?
ஏங்க தோல்வி வரும்போதெல்லாம் நீங்கள் சில பேர் ரொம்ப இழந்திருப்பீங்க. சொந்தங்கள் கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க, நண்பர்கள் தூர போயிருப்பாங்க, நேசிச்சவங்க கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும், இதுதான் உலகம். யோபுகிட்ட எல்லாம் இருந்தபோது எல்லாம் பக்கத்தில் இருந்தாங்க. யோபை விட்டு எல்லாம் போன உடனே, எல்லாம் இழப்பு வந்த உடனே நண்பர்கள் தூரத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. வேலைக்காரன் கேட்காதவன் போல போயிட்டான். மனைவியை தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லிட்டா. இதுதான் வழக்கம். மனுஷனுக்கு அவ்வளோதாங்க, அவனுடைய த்ரெஷ்ஹோல்டு அவ்வளோதான். அவன் பிரச்சனையை பார்த்த உடனே தான் தலை தப்பிச்சுதா போதுன்னு ஓடுவான். இது மனுஷனுடைய இயல்புங்க. அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எந்த மனுஷனும் அப்படி தாங்க செய்வான். எந்த பக்கம் வெற்றி இருக்கோ அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் என்ன பண்ணும், சாயும். எங்கே தோக்குதோ அதை எவ்வளோ தவிர்க்கலான்னு பார்ப்பாங்க. இப்போ பாருங்க, அரசியலில் இப்போ என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம்ல. கூட்டணி சேர்றாங்க. எப்படி கூட்டணி போய் ஒரு இடத்துல சேர்றாங்க? எந்த பக்கம் ரிப்போர்ட் வருது, எந்த பக்கம் ஜெயிக்கும்னு அவங்க நம்புறாங்களோ அல்லது தங்களுக்கு லாபம் கிடைக்கும் நம்புறாங்களோ அதுக்கேற்றபடி தான் எல்லாம் என்ன பண்றாங்க, கூட்டணி சேர்றாங்க. இது இயல்புங்க. இது உலகமே இப்படி தான் பயணிக்கும். ஜெயிச்சவன் பக்கம் எல்லா கூட்டமும் சாயும், தோக்கிறவன் தனியாக விடப்படுவான். நீங்க கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கீங்களா? அங்க ஒருத்தர் ஃபைனல் பால் 6 அடிச்சா வின்னு வச்சுடுங்க. அடிச்சாரு ஒரு அடி, ஜடேஜாவா யார் அது, இப்போ கோலியா யாரோ சொல்றாங்க. நம்மளுக்கு இந்த கிரிக்கெட்டுக்கு போது கோலியா, விராட் கோலி அடிக்கிறாரு. அடியில் 6 அடிச்சுட்டாரு வச்சுக்கிடுங்க. என்ன நடக்குங்க? ஸ்டாண்ட்ல இருக்கிற எல்லாம் கூட பிளேயர்லாம் ஓடி வந்துருவாங்க. உள்ள தோள் மேல தூக்கி ஒரே தார தம்பட்டையோட ஒரே பவனி வருவாங்க. அதே இது கடைசி பால் 6 அடிச்சாதான் வின்னுன்றாங்க. தூக்கி வீசினாரு, ஃபுல்லா போல்ட் ஆயிடுச்சு, கிளீன் போல்ட் ஆயிடுச்சு. யாராவது வருவாங்களா வரவேற்கிறதுக்கு? வரமாட்டாங்க. அந்த சீனை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே கோலி எப்படி வருவாருன்னு கேட்டிங்கன்னா, தலையை தொங்க போட்டு ஹெல்மெட்டை கட்டிட்டு கையில் இருக்க க்ளவுஸை கட்டிட்டு தனியாக நடந்து வராங்க. வான்னு கூப்பிட கூட ஒருத்தர் இருக்க மாட்டான். ஏன்னா ஜெயம்னா எல்லாரும் வருவாங்க, தோல்வினா எல்லாரும் உள்ள முடங்கிடுவாங்க. இதுதான் உலகம். ஆனால் கர்த்தர் யார் தெரியுமா? நீ ஜெயித்தாலும் தோத்தாலும் நம்ம விட்டு விலகாத ஒருவர் கர்த்தர் மாத்திரமே. அவர் தான், அவரை மட்டும் இப்படி. அதனால தான் தாவீது பாருங்க, மனுஷன் எல்லாம் ஓடிட்டான், கல்லை தூக்கிட்டாங்க. தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தினான். இதுல I want to give 4 practical instructions to consider while going through defeat. Please write it down, it's very important. I'm going to close. தோல்வி வழியாக கடந்து போகும்போது பின்பற்ற வேண்டிய 4 ஆலோசனைகள் அல்லது 4 வழிமுறைகள். இது நடைமுறைப்படுத்தக்கூடிய 4 நடைமுறையான ஆலோசனைகள். தயவு செய்து எழுதுங்க. 4 practical instructions to consider while going through defeat. இன்னும் பாஸ்டர் அப்ப நாங்கள் தோக்க போறோம்னு சொல்றீங்களா? எப்போ தோல்வி வரும்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நான் சபை எப்படி ஆயத்தப்படுத்துறேன் அப்படின்னா, ஜெயம் வரும், தோல்வியும் வரும். ஜெயத்துக்கு மட்டும் ஆயத்தமாகாதீங்க, இதுக்கும் ஆயத்தமா இருங்க, தோல்விக்கும் ஆயத்தமா இருங்க, இல்லையா? அப்போ இதுக்கு 4 ப்ராக்டிக்கலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுங்க. நம்பர் 1, I want to give ABCD. ஓகே, நம்பர் 1, stop getting angry at yourself. நம்பர் 1, உங்கள் மீதே கோபம் கொள்வதை நிறுத்துங்கள். ஸ்டாப் கெட்டிங் ஆங்கிரி அட் யோர் செல்ஃப். தோல்வி வரும்போது உங்க மேலேயே ரொம்ப கோபமாயிடாதீங்க. இது நிறைய பேர் போகிற பாதை. இது அது தங்களையே துன்புறுத்தி கொள்வாங்க, தங்க மேலேயே கோபம். அவங்களுக்கு வேற யார் மேலேயும் கோபம் இல்லை, என் மேலே தான் கோபம். இப்படி ஒரு முட்டாளாக இருந்திருக்கேனே, இப்படி ஒரு பைத்தியமாக இருந்திருக்கிறேனே, இப்படி கொஞ்சம் கூட அறிவில்லாமல் இருந்திருக்கிறேனே, இப்படி போய் நான் இறங்கிட்டேனே, இப்படி போய் ஆரம்பிச்சிட்டேனே. யூ பிகம் வெரி ஆங்கிரி அட் யோர் செல்ஃப். Don't be angry at yourself. Number 2, write it down. Stop blaming yourself. உங்கள் மேலேயே பழி சுமத்தாதீங்க, பழி போடாதீங்க. உங்கள் மேலேயே குற்றம் சுமத்துறதை நிறுத்துங்க. இது பிசாசு செய்கிற வேலை. நம்ம இருதயத்தில் அவன் குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்பான். நீதான் 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 சொல்லுவான். அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம மேலேயே போட்டுவிடுவோம். ஏன் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர், அப்படி கவலைகள் எல்லாம் யார் மேலே வைங்க, மாத்திரம் மேலே வைங்க. என்னப்பா சார் அப்படின்னா, நம்முடைய குற்றங்களை கூட அவர் சுமந்தார். ஆமாம், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார், நம்முடைய மீறுதல்களுக்காக அடிக்கப்பட்டார். நம்ம பலவீனமான நேரத்தில், தவறு செய்கிற நேரத்தில், தோல்வியுற்ற நேரத்தில்
ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி தைரியமாய் கிருபாசன தண்டையில் என்ன பண்ணணும்? சேரக்கடவோம் என்று வாசிக்கிறோம். So stop blaming yourself. Number 3, stop enacting cruelty to yourself. At yourself. உங்கள் மேலே கொடூரமாக நடந்து கொள்வதை நிறுத்துங்கள். உங்கள் மீது கொடூரமாய் நடந்து கொள்வதை நிறுத்துங்க. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா தோல்வி வந்துருச்சுன்னு உடனே தங்களையே தண்டிக்கணும்னு நினைப்பாங்க. அது எப்படி தண்டிப்பாங்கன்னு கேட்டால் தங்களுக்கே கொடுமையான காரியங்களை செய்வாங்க. நான் நிறைய பேர் இந்த மாதிரி அனுபவங்களை போகிறத நான் பார்த்துருக்கேன். இப்போ சின்ன பிள்ளைங்க கூட ஒரு காரியத்தை கற்று வச்சுருக்காங்க. ஏதாவது ஒன்று தோத்துட்டாங்க, ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க நினச்சது நடக்கலை அப்படின்னா பிளேட் எடுத்து கடன்னு போட்டு கீறிக்கிறது. இது ஒன்று ஸ்கூல்ஸ் தான் நிறைய நடக்குது. கையில் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறாங்க. இது என்னன்னா, எனக்கே நான் வேதனை கொடுத்தா தான் நல்லது அப்படின்றது. இதான் சில பேர் எக்ஸ்ட்ரீம் தான் வந்து சூசைட் பண்ணுறது. நான் தான் தோத்தேன், இதுக்கு நான் தான் காரணம், அதுக்கு நானே என்ன பண்ணுறேன்னா பழி தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் நம்மளை ஆபத்தான இடங்களில் கொண்டு போய் வைக்கிறது, மாத்திரையை போட்டுக்கிறது, இதை பண்ணுறது, இதெல்லாம் வந்து வேதத்தின்படி சரியல்ல. தோல்வி வரலாம், பட் does not give you the freedom or the permission to be cruel at yourself. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு போட்டிருக்கு. இந்த ஆலயமாகிய சரீரத்தின் மேலே கை வைக்கிறதுக்கு நமக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. என்னானாலும் சரி. அன்னைக்கு எலியா சொன்னார் பார்த்தீங்களா, அவர் நினைச்சிருந்தா அந்த மரத்திலே தூக்கில் தொங்கி செத்துருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார்? போய் படுத்துக்கிட்டாராம். படுத்துக்கிட்டு போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ள. அப்படின்னு அர்த்தம்னா நீங்கள் எடுக்கணும், எடுத்துக்கிடுங்க, எனக்கு வாழ பிடிக்கல. அப்படி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டீங்களா, வாழவே பிடிக்கலையா, பெட்டில் படுத்துக்கிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நமக்கு சித்தமானால் என்ன பண்ணுங்க, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஜோம் பண்ணி உயிர் போக மாட்டேங்குதா, பாலை சூடு பண்ணி குடிச்சிட்டு பேசாமல் படுத்துக்கிடு. அப்படிதான் எலியா செஞ்சார். ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஜோம் பண்ணார், உயிர் போல. பக்கத்தில் சாப்பாடு சூடாக வந்தான், எடுத்து சாப்பிட்டு திருப்பி படுத்துக்கிட்டாரன். என்ன நல்ல மனுஷன் பார்த்தீங்களா. அதனால் ரொம்ப வாழவே பிடிக்கலன்னா இந்த ஜெபம் பண்ணிவிடுங்க. ஆண்டவரே நான் எல்லாம் எடுக்க மாட்டேன் உயிரை, நீங்களே எடுத்துக்கிடுங்க, நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்கள் எடுங்க ஆண்டவரேன்னு விடுங்க. எடுக்கணுன்னா கர்த்தர் எடுத்துருவார், வாழணுன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், சாப்பாடு கொடுப்பாரு. அல்லேலூயா. பரவாயில்ல. 4வது, ஸ்டாப் டினைங் குட்னஸ் டு யுவர்செல்ஃப். உங்களுக்கு நன்மை செய்வதை மறுக்காதீங்க. உங்களுக்கே நல்லதை மறுப்பதை நிறுத்துங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபீட் வந்த உடனே எனக்கு சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், எனக்கு புது ட்ரெஸ் வேணாம், நான் வந்து இந்த பண்டிகைக்கு வரமாட்டேன், பரிதாப கோலத்தில் வியாகுலத்துக்குள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி நான் இனிமேல் எதுக்குமே எனக்கு நல்லது நடக்காது, நன்மை செய்யக்கூடாது, எனக்கு எதுவும் விசாரிக்காதீங்க, பார்க்காதீங்க, என்னை எதுக்கும் கூப்பிடாதீங்க அப்படின்னு நமக்கே நம்ம வர்ற நன்மை, கர்த்தர் அனுப்புகிற நன்மைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது. எலியாவை அப்பப்போ நினச்சிடுங்க. சாக வேண்டும் என்று கோரினான், ஆண்டவர் சூடா சாப்பாடு கொடுத்தார். போதும் கர்த்தாவேன்னு சொன்னாள், நன்றி ஆண்டவர்னு எடுத்து சாப்பிட்டார். கர்த்தர் கொடுத்த நன்மை என்னவா இருந்தாலும் அதை வாங்கி அனுபவிப்பேன். ஒரு தோல்வியினால என் வாழ்க்கையே நான் முடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில பேர் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் முன்னாடி போகலான்னு நினச்சிருப்பீங்க, தோத்துட்டீங்க. என்ன பண்ணலாம், இனிமேல் படிக்க மாட்டேன், போ, இனிமேல் சர்ச்சைக்கே வரமாட்டேன் அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் என்ன நன்மை வச்சுருக்காரோ அந்த நன்மையை நான் பின்தொடர்ந்து போவேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், இன்ஜினியரிங் படிக்கணும், ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இன்ஜினியரிங் படிக்க விடல. ஆனால் நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் பிரசங்கம் பண்ணுற கர்த்தர் என்னை கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நன்மை நமக்காக வச்சிருப்பார், நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் கர்த்தர் நமக்கு நிறைய நன்மைகளை நமக்காக வச்சிருப்பார். நம்ம பார்த்தது தான் நன்மை நினச்சிடாதீங்க. சின்ன குழந்தை மாதிரி சில பேர் ஒரு மிட்டாயை பார்த்துட்டு அது கொடுக்குற வரைக்கும் போட்டு உருண்டுக்கிட்டே இருக்கும். அதான் சின்ன குழந்தை. நீங்கள் 20 வருஷம் இந்த விசுவாசி ஆன பிறகு கூட இன்னும் துறையில் புரண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்காதீங்க. சரி, நான் எதிர்பார்த்தது நடக்கலை, நான் எதிர்பார்த்த தோல்வியாக முடிஞ்சது, சரி இதுலேயும் கர்த்தர் நன்மை வச்சிருப்பார், தொடர்ந்து முன்னேறுவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக நன்மையாக செய்வார். நன்மையும் கிருபையினை தொடரும். கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கிடுங்க. அல்லேலூயா. இந்த நேரத்திலலாம் இந்த மாதிரி ஒரு தோல்வி வந்துருச்சுனாலே சில பேருக்கு தனியாக, நான் எவ்வளோ டீச் பண்ணிட்டேன், ஆனால் தனியாக கையாளுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப தோல்வியில் மனம் துவண்டு போகும்போது ஆவியை உயிர்ப்பிக்கிற இடம் என்னன்னு கேட்டால் கர்த்தர் தான். ஆனால் அதே வேளையில்
ஒரு 2-3 பேர் நம்மோட சேர்ந்து ஜெபிக்க மட்டும் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சீசனை நீங்க தாண்டி ஈஸியா போயிடுவீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். 2-3 பேர் ஒருமனப்பட்டு நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார். அந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. அதனால நீங்க ரொம்ப டிஃபரண்டா இருந்தா டோன்ட் பிகம் அலோன். தனியா போயிடாதீங்க, தயவுசெய்து தனியா போகாதீங்க. நீங்க வந்து ஒரு 2-3 பேரை ஆகிலும் உங்களோட ஜெபிக்கிறதுக்கு கிடைக்குமான்னு பாருங்க. அதுக்கு தான் நம்ம சர்ச்சில் 32 ஃபெலோஷிப் இருக்கு. ஏதாவது ஒரு ஃபெலோஷிப்பில் போய் சேருங்க. அந்த டீம் லீடர் கால் பண்ணி, பிரதர் எனக்கு ரொம்ப மனசங்கடமாக இருக்கு, எனக்கு கூட ஒரு 10 minutes என்னோட ப்ரேயர் பண்ணுறீங்களான்னு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நேரத்தை ஒதுக்குவாங்க, அல்லது நேரம் இருக்கிறோம் யாரையா ஒருத்தர் உங்களோட சேர்த்து விடுவாங்க. கண்டிப்பாக 2-3 பேர் வாலிப பிள்ளைங்க விசேஷமாக சொல்கிறேன். ரொம்ப நீங்கள் துவண்டுட்டீங்க, டோன்ட் கோ டு இன்டர்நெட் அண்ட் ட்ரை டு டைப் சம்திங். உங்கள் லாஸ்ட் வில்லாம் எழுதாதீங்க. போயிட்டு அங்கே உங்கள் கடைசி ஃபோட்டோ, இனிமேல் என்னை பார்க்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் போயம்லாம் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணாதீங்க. டோன்ட் டூ தட். அந்த மாதிரிலாம் லாஸ்ட் வில்லாம் விஷலாம் எழுதாதீங்க. ஃபைண்ட் 3 friends who can pray for you. Call somebody. You know what, I'm not able to handle this. The defeat என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. தனிமைப்படுத்தி போனீங்கன்னா அங்கே உங்களை பிசாசு ரொம்ப சோதிப்பான். அதுக்கு பதிலாக ஃபைண்ட் somebody who can stand with you and pray for you. உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு 2-3 பேரை கண்டுபிடிச்சு அவங்களோட இணைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக சொல்லுவேன், அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது நீங்கள் ரொம்ப கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வார், எல்லாம் நன்மையை நடத்துவார், ஜெயமாய் முடிய பண்ணுவார், என் பாதைகளை பிரகாசிக்க பண்ணுவார் என்ற ஒரு நிச்சயம், தைரியம் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எங்கேயும் போகிறதுக்கு யாருமே இல்லைன்னா சர்ச்சுக்கு வந்துருங்க. அங்கே ஜெப அறைகள் இருக்குது, அங்கே லீடர்ஸ் இருப்பாங்க. பிரதர் ரொம்ப மன சங்கடமாக இருக்கேன், தாங்க முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேளுங்க. ஜெபிப்பாங்க, ஜெபிப்பாங்க, உங்களுக்காக வேண்டுதல் செய்வாங்க. கூட ஜெபிக்கும் போது அந்த தோல்வியிலேருந்து வந்த துக்கத்திலேருந்து கர்த்தர் நம்மை சந்தோஷத்தின் பாதையில் திருப்புவார். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன், ஆனால் அந்த சப்ஜெக்டை முடிக்கணும்னு விரும்பினேன். அதனால் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கர்த்தருக்கு என்று கொடுக்குற நேரம் காணிக்கைகளை எடுத்துக்கொள்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்த ஆசீர்வாதத்திலிருந்து உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கும்படியான இருதயத்தை எங்களுக்கு தயவாய் தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காய் பயன்பட, ஆண்டவரே, தொடர்ந்து உம்மை நாங்கள் பின்பற்ற எங்களை உற்சாகப்படுத்த கிருபை தாரும். ஆண்டவரே, ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பாடல் பாட போகிறோம். இந்த செய்தியை வந்து தோல்வி பயத்தில், தோல்வியில் துவண்டிருக்கிற யார் நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கனாலும் தயவு செய்து அன்பாக சொல்கிறேன், இந்த செய்தி அவங்களுக்கு ஒரு புது வாழ்வையை கொடுக்க முடியும். தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். எத்தனை இடத்துல ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் அத்தனை நண்பர்களுக்கு, சொந்தங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களை கேட்க சொல்லுங்கள். வாலிப பிள்ளைங்களை கேட்க சொல்லுங்கள், சிறு பிள்ளைகளை கேட்க சொல்லுங்கள். விசேஷமாக தோல்விக்குள்ளே போயிட்டு இருக்கவங்கள தயவுசெய்து உற்சாகப்படுத்த இதை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் இந்த செய்தியை அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி அநேகருடைய இருதயங்களை திடப்படுத்துவாராக. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீ ஏந்தினீ என் இயேசுவே. புரியாத பாதையில் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீ ஸ்தாபித்தீ என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீ ஸ்தாபித்தீ என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே.
படுதோல்வி அடைஞ்சு வந்திருக்கேன். ரொம்ப வெக்கக்கேடான நடந்துருச்சு என் வாழ்க்கையில. ரொம்ப என்னை பாதிச்சிருச்சு பாஸ்டர். ரொம்ப காயப்பட்டிருக்கேன், ரொம்ப நம்பிக்கை இழந்திருக்கேன். இப்படி தோக்குறேனே நான். எனக்கெல்லாம் ஒரு உயிர் வாழணும் அவசியமா? எனக்கெல்லாம் வருங்காலம் இருக்கா? எனக்கெல்லாம் நன்மை நடக்குமா? இனிமே எனக்கு ஏதாவது ஒரு திருப்பு முனை இருக்கா? உடஞ்சு நொறுங்கி வந்திருக்கலாம். கர்த்தர் ஏன் இது என் வாழ்க்கையில் அனுமதிச்சார்? இந்த காலையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் இன்னும் ராஜரீகம் பண்றார். எனக்கு புரியாம இருக்கலாம், கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறார். என் வாழ்க்கையில சில திருத்தங்களை கர்த்தர் உண்டாக்க விரும்புறாரு. வேறு ஒரு பாதைக்கு என்ன திருப்ப விரும்புறாரு. கர்த்தர் என்னை இன்னும் நன்மையான காரியங்கள்ல ஈடுபட கர்த்தர் இந்த பிரச்சனைகளை திருப்ப முடியும். தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஓடுவேன், சோர்ந்து போகாமல் இருப்பேன். தோல்வி நடுவிலேயும் துவண்டு போகாமல் முன்னேற கிருபைத்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்ன கிருபைத்தாரோன்னு கேளுங்க. இந்த கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை, ஆலோசனைகள், பாடம் ஒவ்வொன்றும் நம்முடைய ஆவிக்குள்ள ஆழமாய் பதியட்டும். ஆண்டவரே இது என் வாழ்க்கையில் அனுபவமாக மாற்றும். நான் ரொம்ப தோற்று போனவளாக உணர்றேன். லார்ட், ஐ ஃபெயில்ட் மிசரபிளி. ரொம்ப மோசமான நிலையில் நான் தோற்று இருக்கிறேன், அல்லது தோல்வியை நான் சந்திக்கிறேன், அல்லது என் வாழ்க்கையில் தோல்விகள் வரும்போது தைரியமா நிற்க கிருபைத்தாங்க. நல்ல பிதாவே, கரம் உயர்த்தி உம்மை நோக்கி நாங்கள் எங்கள் காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு ஒன்றே ஒன்று வேணும், உடைய கிருபை வேணும்ப்பா. நாங்கள் இன்றைக்கு கண்டுபிடிச்சோம், எவ்வளவு தோற்று போனாலும் மனுஷன் எங்களை விட்டு போகும்போது கர்த்தர் எங்களோடு நிற்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்கள் பக்கத்தில் நிற்காமல் இருந்தால் நாங்கள் எப்பொழுதோ கெட்டு போயிருப்போம். ஆனால் நாங்கள் வாரிக்கொண்டு போகப்படாதபடி எங்களை தாங்கிய நம்முடைய கரத்திற்காக நன்றி. எங்களை கரம் பற்றி நம்முடைய கரத்திற்காக நன்றி. எங்களை விடுவித்த நம்முடைய கரத்திற்காக நன்றி. இன்றைக்கு வாழ வைத்திருக்கிற நம்முடைய கரத்திற்காக நன்றி. இந்த சூழ்நிலையில நாங்கள் முடிவை நோக்கி பார்க்காம, ஆண்டவரை முடிச்சிடணும்ன்ற எண்ணம் இல்லாம கர்த்தரை நம்பி தொடர்ந்து முன்னேற கிருபை தாங்க. உம்முடைய ஆலோசனையின்படி வழி நடத்தி முடிவிலே மகிமையிலே சேர்த்துக் கொள்ளுங்க. சபை முழுவதையும் எங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. மாலை 6:30 மணி சிலுவை தியான கூட்டமாக நடைபெறும். ஆன்லைனில் நேரடியாக வருகிறவர்கள் வந்து பங்கேறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.